Hey chingos, welcome to drama series Summer. இன்னைக்கு நம்ம Prince of Tennis லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ டீம் பிராங்க் டீமை தோக்கடிச்சு அவங்களோட யூனிஃபார்மை திரும்ப வாங்கியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு கேப்டன் எல்லாருக்குமே ரெஸ்டிங் டே கொடுத்துருப்பாங்களா. ஆனா நம்ம ஹீரோ கிரவுண்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா அத்தனை பேரும் கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்காங்களா. ஹீரோவுக்கு செம்ம ஷாக்கு. அதனால இன்னைக்கு கேப்டன் எல்லாரையுமே ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னாங்க அப்படின்னு கேட்க ஜீமிங்கும் அப்புறம் எதுக்காகடா நீ நீயும் பிராக்டிஸ் பண்ண தானே வந்திருக்கேன்னு கேட்ட உடனே மொத்த பேரும் கிளம்பி வந்துடுறாங்க. நாங்க எல்லாருமே பிராக்டிஸ் பண்றதுக்காக வந்திருக்கோம். நீ எதுக்காக வந்த ரெஸ்ட் எடுக்கிற டைமை விட்டுட்டு அப்படின்னு கேட்க ஹீரோவும் நான் இன்னைக்கு திங்கக்கிழமை நினைச்சிட்டேன் தெரியாம வந்துட்டேன்னு பூயாங்கும் அப்புறம் எதுக்காகடா வந்த உடனே இன்னைக்கு எல்லாரையும் ரெஸ்ட் எடுக்க தானே கேப்டன் சொன்னாங்கன்னு சொன்னேன் நடிக்காத அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோக்கு அப்படியே புகையா போகுது. ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு எல்லாருமே சரி ஓகே நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான் யோசிச்சிருக்கோம். நம்ம ரெஸ்ட் எடுக்காம இந்த நேஷனல்ஸை வின் பண்ணி ஆகணும். எல்லாரும் சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு எந்தோசியாசமா இருக்காங்க. இங்க கட் பண்ணா நைட் ஹீரோ பிராக்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டு கிவின் கூட ஷாப்பிங் வந்திருக்காங்க. கிவின் கேக் வாங்குறதுக்காக பேக்கரி போயிட்டான். ஹீரோ மட்டும் நின்னுட்டு இருக்காங்களா. அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய வெண்டிங் மிஷின்ல ஒரு ரெட் கலர் யூனிஃபார்ம் போட்டு ஒரு பையன் வரான். இவன் ரெட் டீம் கேப்டன். இவங்க கூட நம்ம ஹீரோ போட்டி போட தான் போறாங்க. ஆனா ரெட் டீம் கேப்டனுக்கு இந்த மிஷினை எப்படி ஆபரேட் பண்றது அப்படின்றது தெரியாது. ஹீரோ கிட்ட உனக்கு இந்த மிஷினை ஆபரேட் பண்ண தெரியுமான்னு கேட்டுட்டு ஹீரோவோட கையில இருக்க ராக்கெட்டை பாத்துட்டாங்க. டென்னிஸ் விளையாடுவியா? ஏய் கூட வேணா ஒரு மேட்ச் போட்டு பாக்குறியா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மேட்ச் விளையாடலாமா? உன்னை பார்த்தாலே எனக்கு விளையாடணும்னு ஆசையா இருக்குன்னு. ஆனா ஹீரோ எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி கிவின் அங்க இருந்து வந்துடுறாங்க. ஏய் ஹீரோ நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்க தூக்குறாங்க. ஆனா அது அப்படியே கீழே விழுற மாதிரி போயிடுது. அத ரெட் டீம் கேப்டன் தன்னோட ராக்கெட்டாலே பிடிக்கிறாங்களா. ஹீரோக்கு பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. இப்ப கேக்க கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க ரெண்டு பேருமே ஒரே டீம்ல உள்ளவங்க தானா? என் கூட போட்டி பாட்டு பாக்குறீங்களா? நம்ம ரெண்டு பேரும் ஒரு சின்னதா ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாடி பார்க்கலாமா அப்படின்னு கேட்க ஹீரோ ஓகே அப்படின்னு கிளம்ப போறாங்க. ஆனா கிவினோ முடியாது நாங்க ஒரிஜினல் மேட்ச் மட்டும் தான் விளையாடுவோம். இந்த மாதிரி எல்லாம் சீக்கிரட்டா கேம் விளையாட மாட்டோம்னு சொல்றாங்க. ஹீரோ அப்பதான் அவனோட ராக்கெட்டை நோட் பண்றாங்க. இது என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னு மறுபடியும் அவன் விளையாட கூப்பிடுறான். ஹீரோ மறுபடியும் ஓகேன்னு கிளம்ப போறாங்க. ஆனா கெவின் கழுத்தை பிடிச்சு ஹீரோ அங்க இருந்து தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப மட்டும் நீ அவன் கூட போட்டி போட்டு போனன்னு வச்சுக்கோ என் கேப்டன்ட்ட மாட்டி விடுவேன், பிச்சு வந்துடுற அப்படின்னு தலைகீழா இழுத்துட்டு போயிடுறாங்க. எங்க கட் பண்ண அடுத்த நாள் ஃபைனல்ஸ்ல யார் கூட விளையாடணும் அப்படின்றத டிசைட் பண்றதுக்காக எல்லா செலக்ட் ஆன டீமையும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க. இதுல அந்த ரெட் டீமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ரெட் டீம் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியா எந்தோசியாசமா இருந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட டீம் இப்ப போயிட்டு யார் கூட விளையாடணும் அப்படின்றத செலக்ட் பண்ணணுமா. எல்லாருமே கேப்டனை போக சொல்றாங்க. ஆனா கேப்டன் டேனிய போக சொல்றாங்க. டேனியும் இல்ல நீ தான் போகணும்னு சொல்றாங்களா. கேப்டனும் எப்படினாலும் நான் போனதுக்கு அப்புறமா நீ தான் கேப்டனா வர போற, அதனால இப்பவே நீ பிராக்டிஸ் பண்ணிக்கோ, எனக்கு பதிலா இன்னைக்கு நீ தான் போகணும்னு எல்லாருமே அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதனால டேனியும் போயிட்டு துண்டை எடுக்கிறாங்களா. அவங்களுக்கு ஆப்போசிட்டா அடுத்தது பிளே பண்ண போறது ரெட் டீம் அப்படின்னு வருது. சோ ரெட் டீமோட கோச் வந்துட்டு ஒரு வயசான தாத்தா. அவங்க ஹீரோட டீம் அவங்கள சியர் அப் பண்ணுங்க அப்படின்னு ஆப்போனண்ட சியர் அப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருக்கும் செம்ம ஷாக். என்னடா இவங்க இவ்வளவு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. எங்க கட் பண்ணா யான்சி எல்லாரையுமே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு செலக்ட் ஆன எல்லா டீமை பத்தியுமே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம கவலைப்பட வேண்டியது ஹாய்வா ஸ்கூல்ல பத்தி மட்டும்தான். அவங்க தான் தொடர்ந்து 2 தடவை சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல யுவான் ஒருத்தர் இருக்கான். அவன் தான் நம்மள பாக்குறதுக்காக அன்னைக்கு கிரவுண்டுக்கு வந்திருந்தானே அந்த சின்ன பையன். ஆக்சுவலி அவன் கிட்ட நிறையவே டேலண்ட்ஸ் இருக்கு. அவன் தான் அந்த டீமோட அக்ரெசிவான பிளேயர். அவன் கிட்ட ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும்னு எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யான்சி அனலைஸ் பண்ண பேப்பரை எல்லாரும் தனித்தனியா உட்கார்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கிவின் சொல்றாங்க யாருமே கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறது வரைக்கும் இந்த டீம்ல யாருமே தோக்க மாட்டாங்கன்னு. பூயாங்கும் அப்புறம் எதுக்காகடா நீ போன மேட்ச்ல தோத்த அப்படின்னு சொல்லிட்டு வம்புக்கு இழுக்கிறாங்களா. ரெண்டு பேரும் என்ன ஆகும் மறுபடியும் சண்டைய ஆரம்பிக்கிறாங்களா. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஹீரோ நேரா நடுவில் போய் புகுந்துட்டு நீங்க ரெண்டு பேருமே பெஸ்ட் கிடையாது, நான் தான் பெஸ்ட், ஏன் பக்கத்துல எல்லாம் உங்களால வரவே முடியாதுன்னு சொல்றாங்களா. இவங்க ரெண்டு பேரும் வாடா வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க போறாங்க. அந்த நேரத்துல கோச் உள்ள வந்துடுறாங்க. நீங்க எல்லாரும் யார் பெஸ்ட் அப்படின்னு பேசிட்டா இருக்கீங்க, அப்படின்னா எனக்கு காட்டுங்க பார்க்கலாம் யார் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹெவி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் செம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ இது வரைக்கும் ஜின்லி கூட விளையாடினது கிடையாதுல, அதனால ஹீரோவை இன்னைக்கு ஜின்லி கூட விளையாட வைக்கிறாங்க. அப்போ கேப்டனுக்கும் கோச்சுக்கும் ஹீரோ விளையாடுறத பார்க்கும்போது அப்படியே ஹீரோவோட அப்பா விளையாடின மாதிரியே தெரியுதா. அதனால கோச் சொல்றாங்க இவன் எப்பதான் உங்க அப்பாவை காப்பி பண்றது நிறுத்த போறான்னு தெரியலையேன்னு. கேப்டனும் அதுக்கு நான் ஏதாவது வழி பண்ண பாக்குறேன், இவனை ஃபர்ஸ்ட் இவங்க அப்பாவை ஃபாலோ பண்றதை நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோவோட அப்பா ஜாலியா வீட்டுல இருந்துட்டு இருக்கும்போது கோச் கால் பண்றாங்க. உடனே ஹீரோவோட அப்பாவும் என்ன என் பையனை பத்தி சந்தோஷமா ஏதாவது சொல்ல கால் பண்ணியான்னு கேட்க கோச்சும் எங்க சந்தோஷமா சொல்றது, அவன் ஃபுல்லாவே உங்களையே காப்பி பண்ணிட்டு இருக்கான். இப்படி அவன் விளையாடினா அப்படி ஆப்போனன்ட்ல விளையாடுற யாருக்காவது உங்களோட டெக்னிக்
டெக்னிக் பத்தி தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியா ஹீரோவை தோக்கடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால ஹீரோவுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்கன்னு. அதுக்கு ஹீரோட அப்பாவும் எனக்கு தெரியும் நான் வைக்கிறேன் அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு அவன் தான் யாரோட அட்வைஸையுமே எடுத்துக்கவே மாட்டானே, அதை எப்படி நான் இவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றது, இந்த பையனை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா யான்சி கோல்டன் பார்ட்னர்ஸ்க்கு பிராக்டிஸ் கொடுக்கறாங்க. அதுவும் ஒரே ஒரு ராக்கெட்டை கையில கொடுத்திருக்காங்க. டபுள்ஸ் விளையாடுறதுல ரொம்பவே முக்கியமானது வந்துட்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன். யார் பால் அடிக்க போறாங்க அப்படின்றது இனி ஒருத்தருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், அதுவும் சொல்லாமலே தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் நான் ஒரு ராக்கெட்டை கொடுத்திருக்கேன் உங்க ரெண்டு பேரோட கையிலையும். சோ நான் பால போடும்போது யார் அடிக்கணும் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இந்த ராக்கெட்டை வச்சு விளையாடணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பால போட்ட உடனே ஒரு பக்கம் ஜின்லியும் இன்னொரு பக்கம் டேனியும் போறாங்க. ஜின்லி பக்கத்துல தான் பால் வருது, ஆனா பேட்ச் டேனி கையில இருக்கும். சோ யான்சி வந்துட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஒரு ராக்கெட்டை வச்சு டபுள்ஸ் விளையாடுறதுக்கு பிராக்டிஸ் கொடுக்கறாங்க. ஒரு வழியா ரெண்டு பேருமே ரிதம் கிடைச்சிருச்சு. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ராக்கெட்டை மாத்தி யார் பக்கத்துல பால் வருதோ அவங்க கரெக்டா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ மட்டும் சும்மா கிடையாது, ஹெவி பிராக்டிஸ் மிஷினை வச்சுட்டு பால போட வச்சு செம்மையா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சு டேனி அவங்களோட ரூமுக்கு போகும்போது ஒரு மெடிசன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. என்னடான்னு பார்த்து டேனிக்கு கேஸ்ட்ரைட் ப்ராப்ளம் இருக்கு. அவங்க மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களால நிறைய நேரம் விளையாடினாங்க அப்படின்னா ரொம்பவே டயர்ட் ஆயிடுவாங்க, வயிறு வலி வந்துடும். அதுக்கப்புறமா அவங்களால விளையாட முடியாது. இந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லாம மறைச்சிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஜின்லி ஹெவியா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஏன்னா மேட்ச் விளையாடும் போது டேனிக்கு ஈக்குவலா விளையாடணும். ஜின்லியோட எனர்ஜி டிராப் ஆயிடுச்சுன்னா டேனி மட்டும் தனியா விளையாட வேண்டியதாயிடும். சோ டேனிக்கு ஈக்குவலா விளையாடணும் அப்படின்றதுக்காக தன்னோட எனர்ஜியை ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்றதுக்காக கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. இதை டேனி பார்த்துட்டு சிரிச்சுட்டே ஜின்லி நிறையவே இம்ப்ரூவ் ஆயிருக்கான், நானும் அவன் கூட சேர்ந்து போட்டி போடுறதுக்காக நானும் என்ன ரெடி ஆக்கிக்கணும் அப்படின்னு அவங்க எப்படியாவது அவங்களோட ப்ராப்ளம சரி பண்ணணும் அப்படின்னு தனியா நினைக்கிறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோட வீட்டுல அவங்க அப்பா சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு ஹீரோக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஹீரோ கிட்ட எப்படியாவது பேசி ஆகணும் அப்படின்னு. ஆனா ஹீரோ ரொம்ப லேட்டா வராங்களா. ஹீரோட அப்பாவும் இப்பெல்லாம் நான் வீட்டுல ஒருத்தன் இருக்கேன் அப்படின்றதே உனக்கு தெரியறது கிடையாது அப்படிதானே, ஒருவேளை என்ன மறந்துட்டியோ அப்படின்னு கேட்க ஹீரோவும் இன்னைக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ் இருந்துச்சு, நான் ஹெவியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனாலதான் லேட்டா வந்தேன்னு. ஹீரோட அப்பா சோகமாயிடுறாங்களா. ஹீரோவும் சரி ஓகே விடுங்க, எதுக்காக இப்ப சோகமாகறீங்க, நாளைக்கு எனக்கு மேட்ச் கிடையாது, எனக்கு ஏதாவது நல்ல டெலிஷியஸா சமைச்சு கொடுக்குறீங்களான்னு. ஹீரோட அப்பாவும் இன்னும் நான் சமைச்சு வச்சிருக்கேனே இதுவே செம்மையா தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஹீரோவும் எனக்கு தேவை கிடையாதுன்னு உள்ள போக போறாங்களா. ஹீரோட அப்பாவும் என் கூட மேட்ச் போட்டு பாக்குறியா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆவலா ஓகே சொல்றாங்க. ஆனா அப்படியே இங்க கட் பண்ணா ஹீரோட அப்பா என்ன மேட்ச் தெரியுமா சொல்லியிருப்பாங்க, சமையல் மேட்ச். பேக்கிங்காக மாவை உருட்டி வச்சுட்டு இதே மாதிரி உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஹீரோவும் தயவு செஞ்சு என்ன விடுங்க அப்படின்னு கிளம்ப போறாங்களா. அவங்க அப்பாவும் ரூம் கதவை திறந்திருக்கோனா நீ நினைச்ச அப்படின்னு கேட்க ஹீரோவும் எனக்கு தெரியும், என்னால இங்க இருந்து எழுந்திரிச்சு போனாலும் என்னோட ரூம்குள்ள போக முடியாது, ஆல்ரெடி நீங்க அதை லாக் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு. ஹீரோட அப்பாவும் தெரிஞ்சும் எதுக்காகடா எழும்பி போற, நான் சொன்ன மாதிரி பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ மாவு எடுத்து ஒரு பெரிய உருண்டையா செஞ்சுட்டு இது மாதிரி தான் என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோட அப்பாவும் சூப்பரா இருக்கே, இது நீ செஞ்சது அதனால இது பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ இது பெஸ்டா அப்படின்னு கேட்க அவங்க அப்பாவும் ஆமாடா நீ உன்னோட கையால உன்னோட ஸ்டைல்ல செஞ்சது, சோ இதுதான் உன்னோட பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோட அப்பா எழுந்திரிச்சு போகும்போது ஹீரோட அப்பா திரும்பி பார்த்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நான் இதை எதுக்காக பெஸ்ட்னு சொல்றேன் தெரியுமா, ஏன்னா இதை நீயே கிரியேட் பண்ணிருக்க, உன்னோட ஓன் எஃபோர்ட் போட்டு கிரியேட் பண்ணிருக்க, இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ ட்ரை பண்ணல, புதுசா ட்ரை பண்ணல அப்படின்னா உனக்கு எப்படி தெரியும் அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்றது, அதனால புதுசா ட்ரை பண்ண பாரு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ குழப்பத்திலேயே குளிச்சுட்டு வெளியில வந்துட்டு இவங்க அப்பா சொன்ன விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு அவர் என்னதான் சொல்ல வந்தாரு அப்படின்னு புரியாம சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பா இந்த பக்கம் நான் சொல்ல வந்த விஷயம் அவனுக்கு புரிஞ்சிருக்குமா, அவனே அவனோட ஸ்டைல கிரியேட் பண்ணணும் அப்படின்றதான் நான் சொல்ல வந்தேன், அட்வைஸா கொடுத்தா அவன் கேட்க மாட்டான், அதனாலதான் இந்த மாதிரி சொன்னேன், அதை அவன் புரிஞ்சிருப்பானா இல்லையா அப்படின்னு குழப்பத்துல இருக்காங்க. ஆனா ஹீரோவுக்கு இன்னுமே அது புரியல. எங்க கட் பண்ண அடுத்த நாள் ஹீரோ கேபினுக்கு வராங்களா. அப்ப அவங்களுக்கு ஒரு லெட்டர் கிடைக்குது. அந்த லெட்டர்ல என் கூட நீ போட்டி போடுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்து என்னோட நேம் கப் கேக் அப்படின்னு எழுதி இருக்குமா. ஹீரோவுக்கு எவன்டா அது என்ன போட்டிக்கு கூப்பிடுறது அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த லெட்டரை அப்படியே டஸ்ட்பின்ல போட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா கிரவுண்ட்ல டபுள்ஸ்க்கு இன்னைக்கு பிராக்டிஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு சைடு கோல்டன் பார்ட்னரும் இன்னொரு சைடு போயாங்கும் யான்சியும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு டீமுமே நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. இப்ப யான்சி போயாங் கிட்ட கொஞ்சம் தாத்து அடி அப்படின்னு சொல்றாங்களா. போயாங்கும் உடனே கேட்டு தாத்து அடிக்கிறாங்க. அந்த பால் இவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்குது. கோல்டன் பார்ட்னர் தோத்து போயிட்டாங்க. கிவின் கேக்குறாங்க, நிஜமாவே கோல்டன் பார்ட்னர் இந்த கிவின் கிட்டயும் போயாங்
குட்டியுமா தோத்து போனாங்க, இவங்க 2 பேரும் என்ன அவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிட்டாங்களான்னு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரையுமே கோச் ரெஸ்ட் எடுக்க சொல்லியாச்சு. ஆனா யான்சி நேரா டேனி கிட்ட போயிட்டு உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, நீ இன்னைக்கு விளையாடினது சரியில்லை அப்படின்றது எனக்கு தெரியும்னு. ஏன்னா யான்சி தான் பெரிய டேட்டா அனலிஸ்ட் ஆயிடுச்சு, அவங்களுக்கு தான் யார் யார் எப்படி விளையாடுவாங்க அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே தெரியுமே, அதனாலதான் கேக்குறாங்க. ஆனா டேனி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இப்படி விசாரிச்சுட்டு இருக்கும் போதே யான்சி இனி ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு இந்த இடத்துல வந்து என் கூட மேட்ச் விளையாட அப்படின்னு ஒரு லெட்டர் வந்திருக்கும்ல, சோ அங்க போறதுக்காக யாருமே கவனிக்கல அப்படின்னு நினைச்சிட்டு மெதுவா அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. அத லூ பார்த்தாச்சு, யான்சியும் பார்த்தாச்சு. லூ வேற வழி இல்லாம ஹீரோக்கு பின்னாடி ஓடி போறாங்க. ஏய் ஹீரோ நீ போக கூடாது போக கூடாதுன்னு. ஆனா யான்சியும் பின்னாடியே போவாங்க அப்படின்றத ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்கவே மாட்டாங்க. இந்த பக்கம் ஜயலு லாக்கர் ரூம்ல இருந்துட்டு இருப்பாங்களா, அப்ப வேஸ்ட் பஸ்கெட்ல எதையோ தூக்கி போடும்போது இந்த லெட்டரை கவனிச்சிடுறாங்க. அதை எடுத்து பார்த்துட்டு ஹீரோ தனியா மேட்சுக்கு போயிருக்கானா, நம்ம கண்டிப்பா அங்க போயாகணும்னு ஜயலுவும் சியானும் சேர்ந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ விளையாடுறத பார்க்கலாமே அப்படின்னு ஆர்வமா வந்திருக்காங்களா, ஆனா ஹீரோவை கண்டுபிடிக்க முடியாது. ஆக்சுவலி ஹீரோயினை பார்த்த உடனே கோச்சுமே ஹீரோவை தேடி இருப்பாங்க, ஆனா ஹீரோவை கண்டுபிடிக்க முடியாதா, அதனால எல்லாரையுமே கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு 4 பேரை காணல. 4 பேரை எங்க போனாங்க, முதல்ல ஹீரோ, 2வது யான்சி, 3வது ஜீமிங், 4வது கேப்டன். இவ்வளவு பேரையும் காணல, எல்லாரும் எங்க தான் போய் தொலைஞ்சாங்க, அதுவும் என்கிட்ட சொல்லாம ரீசனே இல்லாம போயிருக்காங்க அப்படின்னு கேட்டு திட்டிட்டு இருக்காங்களா. அப்ப கேப்டன் ஓடி வந்துட்டு இந்த லெட்டரை நான் லாக்கர் ரூம்ல கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஹீரோ ஒருத்தன் சேலஞ்ச் பண்ணிருப்பான்ல, அந்த லெட்டரை காமிக்கிறாங்க. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் வா நம்மளும் அந்த ஸ்டேடியம்க்கு போகலாம் அப்படின்னு ஸ்டேடியம்க்கு ஓடி போயிடுறாங்க. அந்த பக்கம் ஹீரோ அந்த லெட்டர்ல சொன்ன இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா அங்க யாருமே இருக்க மாட்டாங்களா. லூ சொல்றாங்க யாருமே இல்லல, நம்ம திரும்பி போயிடலான்னு. ஹீரோவும் இல்ல நான் வெயிட் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு தாத்தா வந்து என்ன மேட்ச் விளையாடுறதுக்காக வந்திருக்கீங்களான்னு கேக்குறாங்களா. ஹீரோவும் ஆமா மேட்ச் விளையாடுறதுக்காக தான் வந்திருந்தேன், ஆனா என்னோட ஆப்போனன்ட் இன்னும் வரலன்னு சொல்ல தாத்தாவும் அப்படின்னா அவன் வரது வரைக்கும் நீ கூட வார்ம் அப் பண்றியா, நான் தான் ரெட் டீமோட கோச் அப்படின்னு. ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. சரி ஓகே விளையாடி தான் பார்க்கலாமே, ஆனா நான் ஒன்னும் ஈஸியா உங்களை ஜெயிக்க விட மாட்டேன், ரொம்ப டஃபா தான் விளையாடுவேன்னு சொல்றாங்க. தாத்தாவும் என்ன வேணாலும் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. லூ நின்னு என்ன நடக்குமோ, இந்த தாத்தா இதுக்காக கேம் விளையாட கூப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது யான்சி அங்க வந்து நிக்கிறாங்க. நீ என்னடா இங்க பண்ற அப்படின்னு கேட்டா யான்சியும் ஏதாவது புது டேட்டா கிடைக்குமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஹீரோக்கு பின்னாடி வந்தேன், ஆனா இவன் ஒரு தாத்தா கூட மேட்ச் விளையாடுவான் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு. லூவும் ஆமா வேற யாருக்காவது இது தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறதுக்குள்ளாடி ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் வராங்க. இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நாங்களும் மேட்சை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு மொத்த பேரும் மேட்சை பார்க்கறதுக்காக வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் சர்வ் பண்றாங்க. அந்த தாத்தாவும் நினைச்சேன் நீ இதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை அடிச்சு ஒரே தடவையில ஹீரோவை தோக்கடிச்சிடுறாங்க. ஹீரோவுக்கு செம ஷாக்கு. எல்லாருமே இந்த தாத்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களா. தாத்தாவும் ரொம்ப சீரியஸா விளையாடுவேன்னு சொன்ன, ஆனா என்ன சீரியஸா விளையாடுன மாதிரி தெரியலன்னு. ஹீரோவும் இருங்க அடுத்த பால்ல நான் உங்களுக்கு காட்டுறேன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா சர்வ் பண்றாங்க. ஆக்சுவலி ஹீரோ சர்வ் பண்ணும்போது தாத்தாவுக்கு ஹீரோவோட அப்பா எப்படி விளையாடுவாங்களோ அது கண்ணுக்குள்ள அப்படியே தெரியுது. நான் நினைச்ச மாதிரியே தான் நீ விளையாடுறடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலையுமே அடிச்சு ஹீரோவை தோக்கடிச்சிருவாங்க. ஹீரோவுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கும். இப்ப தாத்தா சொல்றாங்க நீ விளையாடுறதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா நீ சர்வ் பண்றதுக்குள்ளாடியே நீ அடுத்து என்ன பண்ணுவ அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிருவேன், அதனால என்னால உன்னை ஈஸியா ஜெயிக்க முடியும்னு. ஹீரோவும் விளையாடுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விளையாட எடுக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் இந்த தாத்தா எப்படி ஹீரோவை இந்த அளவு வாட்ச் பண்றாங்க, ஒருவேளை ஹீரோவை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருப்பாங்களோ இல்லனா மாஸ்டர் பிளேயரா இருப்பாங்களோ அப்படின்னு. யான்சியும் கண்டிப்பா இவங்க மாஸ்டர் பிளேயரா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஆனா ஹீரோவை பத்தி ரிசர்ச் பண்ற அளவுக்கு இந்த தாத்தாவுக்கு எந்த ஒரு டேட்டாவுமே தெரிஞ்சிருக்க சான்ஸே கிடையாது. ஹீரோ இப்பதான் இங்க வந்து சேர்ந்திருக்கான், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் மேட்ச் தான் விளையாடி இருக்கான், அப்புறம் எப்படி தாத்தாவுக்கு ஹீரோட டேட்டா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ரெட் டீம் கேப்டன் ஓடி வந்து லூ மேல விழுந்துட்டு சாரி 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 நான் லேட்டா வந்துட்டேன்னு சொல்றாங்களா. லூவோ நீ யாரு அப்படின்னு கேட்டா அவனும் நான் தான் ஹீரோவை போட்டி கூப்பிட்டதுன்னு. அப்ப அவர் யாரு அப்படின்னு கேட்டா அவங்க தான் எங்களோட கோச் அப்படின்னு சொல்றாங்களா. லூவும் அப்படின்னா நீ ஏன்டா லேட்டா வந்தேன்னு கேக்குறதுக்கு ரெட் டீம் கேப்டனும் எங்க பசங்க எல்லாரும் கூடயுமே விளையாடிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பரவாயில்ல இருக்கட்டும் என்னோட மாஸ்டரும் நல்லா தான் விளையாடுவாரு அப்படின்னு விளையாட்ட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா திரும்பவும் ஹீரோ தோத்து போறாங்களா. தாத்தா சொல்றாங்க ஓகே ஓகே என்னோட கேம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, வார்ம் அப் எல்லாம் முடிஞ்சாச்சு, உன்னை எவன் போட்டி
யாரையும் கூப்பிட்டானோ அவன் வந்துட்டான், நீ அவன் கூட விளையாடு அப்படின்னு கிளம்ப போறாங்க. ஆனா ஹீரோ விடுறதா இல்ல, நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், நீங்க வந்து விளையாட கண்டினியூ பண்ணுங்க, நான் திரும்ப ஒரு தடவை விளையாட போறேன் அப்படின்னு சொல்றாங்களா. தாத்தாவும் உன்னால தோத்ததை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாதா, எதுக்காக என்ன திரும்ப விளையாட கூப்பிடுற, உன்னால ஜெயிக்க முடியாது, நீ எதனால இந்த மேட்ச்ல தோத்துட்டு இருக்க அப்படின்ற விஷயம் உனக்கு புரியறது வரைக்கும் நீ கண்டிப்பா ஜெயிக்க மாட்ட. ஆனா என்னால இப்பவே சொல்ல முடியும், கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியாதுன்றது. அதனால ஃபர்ஸ்ட் நல்லா யோசி, எதனால நீ தோக்குற அப்படின்றத கண்டுபிடி, அதுக்கப்புறமா என் கூட விளையாடவான்னு. ஹீரோவும் அடுத்த தடவை நான் உங்க கூட விளையாடும் போது கண்டிப்பா நான் தோக்க மாட்டேன்னு சொல்றாங்க. தாத்தாவும் ஆல் தி பெஸ்ட், சரி ஓகே ரெட் டீம் கேப்டன் நீயும் என் கூட வா, ஏன் கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு அங்க இருந்து கூறிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட யான்சி வந்துட்டு ஒருவேளை அவருக்கு ஒண்ணு நல்லா தெரியுமோ அப்படின்னு கேட்க ஹீரோவும் இல்ல இது வரைக்கும் நான் இவரை பார்த்தது கூட கிடையாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு லூ சொல்றாங்க, ஆனா இவர் விளையாடுறத பார்க்கும்போது நீ அடுத்தது என்ன பண்ணுவ அப்படின்னு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி இருக்குதே அப்படின்னு क्वेश्चन கேட்க ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோ பாவம் இல்ல, அவன் ரொம்ப வருத்தப்படுவான்ல, அவன் இது வரைக்கும் தோத்ததே கிடையாதுல அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ ஜூஸ் எடுக்கிறதுக்காக வெண்டிங் மிஷின்ல போட்டுட்டு பட்டனை தட்டுவாங்க. ஆனா ஜூஸ் வெளியில வரவே வராது. நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோ கிட்ட நீ பேட் மூட்ல இருக்கியான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் இல்ல பரவாயில்ல என்ன சொல்லணுமோ சொல்லுன்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் இரு நான் உனக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு டக்குனு காயினை உள்ள போட்டு பட்டனை தட்டிடுவாங்க. நம்ம ஹீரோவும் இது உடஞ்சு போயிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஜூஸ் கீழே வந்து விழுந்துடும், அதுவும் 2 ஜூஸா விழுமா. நம்ம ஹீரோயின் ஒரு ஜூஸ் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இது ஒன்னும் ஐயமாகல, இது ஜஸ்ட் ஸ்டக்கா இருக்கு அவ்வளவுதான், நம்ம கொஞ்சம் பிரஷர் கொடுத்தா போதும் இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹாப்பியா அந்த ரிங்க வாங்கிக்கிறாங்களா. இப்ப ஹீரோயின் சொல்றாங்க நீ எதுக்குமே கவலைப்படாத, நீ கண்டிப்பா அடுத்த மேட்ச்ல வின் பண்ணிடுவேன்னு. ஹீரோ இவன் என்ன சொல்றா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோயினும் கிரவுண்ட்ல விளையாடக்கூடிய விளையாட்டுல நீ ஒண்ணுல கூட தோத்து போனது கிடையாது, அதனால கண்டிப்பா நீ வின் பண்ணுவ அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லா ப்ராப்ளத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும், கண்டிப்பா இதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும், அதை நீ கண்டுபிடிப்பேன்னு எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் நின்று பார்த்துட்டே இருக்காங்களா. ஹீரோ திரும்பி பார்த்து நீ பஸ் ஸ்டாண்டுக்கு தானே போற, வா நான் உன்னை கொண்டு விடுறேன் அப்படின்னு ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா கூட போயாச்சு. இந்த பக்கம் ரெட் டீம் கேப்டன் அவங்க கோச் கிட்ட கேக்குறாங்க நீங்க எதுக்காக அவன் கூட எனக்கு முன்னாடி விளையாடுனீங்கன்னு. தாத்தாவும் எனக்கு அவன் கூட விளையாடுறதுக்கு ரொம்ப கியூரியஸா இருந்துச்சு, அதனாலதான் நான் அவன் கூட விளையாடினேன், நீ எதுக்காக அவனை மேட்சுக்கு கூப்பிட்டேன்னு. ரெட் டீம் கேப்டனும் வேற எதுக்காக, எனக்கும் அவனை பார்த்த உடனே அவன் கூட விளையாடணும்னு ஆசை வந்துருச்சு, அதனாலதான் கேட்டேன், ஆனா அவன் கூட விளையாடுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு. தாத்தாவும் உனக்கு கண்டிப்பா ஒரு சான்ஸ் கிடைக்கும், வா போயிட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்கள பிராக்டிஸ் பண்ண கூட்டிட்டு போயாச்சு. இங்க கட் பண்ணா ஹீரோ ரொம்ப சோகமா வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்களா. அவங்க அப்பா பார்த்துட்டு டேய் என்னடா ஆச்சு, எதுக்காக இன்னைக்கு மூஞ்ச தொங்க போட்டு வர வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோவோட அப்பா ஒரு பார்க்குக்கு என்ன இந்த கிழவனை இன்னும் காணல அப்படின்னு ஒரு தாத்தாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பின்னாடி இருந்து ஒரு தாத்தா வந்து ஏய் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. திரும்பி பார்த்தா ரெட் டீம் கோச்சா இருப்பாங்க. ஹீரோவோட அப்பாவும் நீங்க இன்னும் உயிரோடு தான் இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்களா. தாத்தாவும் உன்னோட பேட்ச் எதுவுமே மாறலடா, நீ அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தான் தெரியுது நிஜமாவே தாத்தாவுக்கு ஹீரோவோட அப்பாவை தெரியும். அதனாலதான் ஹீரோ விளையாடும் போது ஒவ்வொரு மூவுமே அடுத்தது என்ன பண்ண போறாங்க அப்படின்றத தாத்தாவால ரொம்ப ஈஸியா கெஸ் பண்ணிருக்க முடியும். ஏன்னா ஹீரோ தான் அப்படியே அவங்க அப்பாவை காப்பி பண்றாங்களே. ஹீரோவோட அப்பா கேக்குறாங்க நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க பாருங்க, கோச் எல்லாம் ஆயிட்டீங்க, இந்த மாதிரிலாம் எனக்கும் ஆகணும்னு ஆசை இருந்துச்சுன்னு சொல்ல தாத்தாவும் அப்புறம் எதுக்காக பாதியிலே கிவ் அப் பண்ணிட்டு போன, அது உன்னோட தப்பு தானே கேக்குறதுக்கு ஹீரோவோட அப்பாவும் பின்ன என்ன செய்ய சொல்றீங்க, என் பையன் அப்படியே என்ன டிட்டோ மாதிரி காப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டான், அவனுக்குன்னு ஒரு ஃபியூச்சர் வர வேண்டாமா, அதுக்காக தான் நான் என்னோட கெரியரையே விட்டு கொடுத்துட்டேன், ஆனா அவன் இப்ப கூட என்ன காப்பி பண்ணிட்டு இருக்கான், என்னால அதை தான் சகிச்சுக்கவே முடியல, நான் அவனை எப்படி மாத்துறதுன்னே எனக்கு தெரியல, அவன் என்ன காப்பி பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாயில இருந்தே நான் டென்னிஸ் விளையாடுறதே விட்டுட்டேன், இருந்தாலும் அவன் என்ன காப்பி பண்றதை நிறுத்தவே மாட்டேங்கிறான்னு சொல்றதுக்கு தாத்தாவும் நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒண்ணு நார்மலான பையன் கிடையாது, அவன் ரொம்பவே டிஃப்ரெண்டான பையன், அவன் கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு, டென்னிஸ் அப்படின்றது அவனோட ரத்தத்திலே ஊறி போய் கிடக்குது, ஆனா அவனுக்கு கரெக்டான கைடன்ஸ் இல்ல, நீ அவன் கிட்ட ஒழுங்கா பேச ஃபர்ஸ்ட், மனம் விட்டு பேசின அப்படின்னா கண்டிப்பா அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு ஹீரோவோட அப்பா அப்படியே யோசிக்கிறாங்க. ஆமா என் பையனை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா தாத்தா நேத்தைக்கு அவன் சோகமா வந்தானே அதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஹீரோவோட அப்பா அதை கேட்டுட்டு சோகமா வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. ஹீரோ நைட் ஃபுல்லா ரொம்ப சோகமாவே இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பாவுக்கு என்ன பண்றதுனே தெரியாது, அதனால அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோக்கு முன்னாடி போய் நின்னுட்டு அலாம வச்சு இருக்காங்க. ஹீரோவும் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சா ஹீரோவோட அப்பா அடுத்துன்னு வச்சுட்டே இருக்காங்க. ஹீரோவும் நான் தான் உங்களை என்னோட ரூம்குள்ள கதவை தட்டாம வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்லான்னு, அவங்க அப்பாவும் அதை அப்புறமா பாத்துக்கலாம், இப்ப என் கூட மேட்ச் விளையாட வரியான்னு. ஹீரோவும் ஒன்னும் வர முடியாது, சும்மா மேட்ச்னு சொல்லிட்டு வேற எதையாவது பண்ணுவீங்கன்னு மூடிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பாவும் நான் இந்த தடவை ரியலான
மேட்சை பத்தி பேசுறேன், நான் நிஜமாவே உன் கூட விளையாட வர போறேன்னு ஹீரோ உடனே எந்தோசியாசமா எழுந்திருச்சு போயாச்சு. ஹீரோவோட அப்பா கண்ணை கட்டுறாங்களா, ஹீரோவும் மறுபடியும் என்கிட்ட விளையாடாதீங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போக ஹீரோவோட அப்பாவும் நான் நிஜமாவே கண்ணை மூடிட்டு சீரியஸா தான் விளையாட போறேன், நீ வேணா பால போடேன் அதுக்கப்புறமா பாருன்னு ஹீரோவும் என்னவும் பண்ணுங்க அப்படின்னு ட்விஸ்ட் சர்வ் பண்றாங்களா. ஆக்சுவலி ஹீரோ ராக்கெட்டை அடிக்கும் போதே அந்த பால் வரக்கூடிய சத்தத்தை ஹீரோவோட அப்பாவோட காதுல கேட்டு அது ட்விஸ்ட் சர்வ் தான் அப்படின்றத கரெக்டா கண்டுபிடிச்சு ஹீரோவோட பால் அடிச்சு வின் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. ஹீரோ மறுபடியும் அடிக்கிறாங்க, ஹீரோவோட அப்பா மறுபடியும் வின் பண்ணிடுறாங்க. ஹீரோவால நம்பவே முடியல, கண்ணை கட்டிட்டு கூட பால் அடிக்க முடியுமா அப்படின்னு இன்னைக்கு தான் ஹீரோ பார்க்கவே செஞ்சிருக்காங்க. இப்ப ஹீரோவோட அப்பா கண்ணில் இருக்கிறத கடத்திட்டு கேக்குறாங்க, நான் எதனால வின் பண்ணேன் அப்படின்றது உனக்கு தெரியுமான்னு. ஹீரோவும் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங், நான் அந்த அளவு ஸ்ட்ராங் கிடையாது அதனாலன்னு சொல்ல ஹீரோவோட அப்பாவும் அப்படி கிடையாது, சரி அதெல்லாத்தையும் விடு, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கவா, நீ விளையாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதை உன்னோட ஆப்போசிட்ல பாப்பேன்னு. ஹீரோவும் உங்களதான் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோவோட அப்பாவும் நீ என்ன பார்க்க கூடாது, அதுதான் நீ பண்ற பெரிய தப்பு, நீ ஒன்ன பார்க்கணும், உனக்கு ஆப்பனண்டா நீ என்னைக்கு ஒன்ன நினைக்கிறியோ அன்னைக்கு தான் உன்னால ஜெயிக்க முடியும்னு. ஹீரோ எதுவுமே புரியாம நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பா இவ்வளவுதான் இன்னைக்கு கிளாஸ்ன்னு கிளம்பி போயிடுறாங்க. ஏன்னா ஹீரோவுக்கு அட்வைஸ் அப்படின்றது பிடிக்காது, ஜஸ்ட் அப்பப்போ ஒன்று ரெண்டு விஷயங்களை ஹீரோவோட மண்டைக்குள்ள போட்டு விட்டா ஹீரோவோட மண்டை யோசிக்க ஆரம்பிக்கும். இருந்தாலும் ஹீரோவுக்கு அவங்க அப்பா என்ன சொல்ல வராங்க அப்படின்றது முழுசா புரியவே இல்லை. இங்க கட் பண்ண ஹீரோயின் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க கூடியதை ஹீரோ பாக்குறாங்களா, அதனால வந்துட்டு இல்ல நீ இப்படி சர்வ் பண்ணக்கூடாது இப்படி சர்வ் பண்ணணும், இரு நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ சொல்லி கொடுத்த மாதிரியே ட்ரை பண்றாங்களா, அவங்களால நெட்டை தாண்டி பால அடிக்கவே முடியல. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கே ஒரு டெக்னிக் இருக்கும், ஸோ அதை வச்சு அடிக்கிறாங்க, நெட்டை தாண்டி பால் போயிடும். நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி ஹீரோயினை பாக்குறாங்களா. ஹீரோயின் சொல்றாங்க, நீ டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டியா, நீ சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு விளையாடினா ஒழுங்கா விளையாடவே வராது, எனக்கு தெரியும் என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு, என்னோட கையை எந்த பக்கமா வச்சு அடிச்சா அது தூரமா போகும் அப்படின்றது எனக்கு தான் தெரியும், ஐ அம் சோ சாரி அப்படின்னு சொல்றாங்களா. அப்பதான் நம்ம ஹீரோ ஒவ்வொருத்தருமே ஹீரோவுக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாங்கல்ல எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறாங்க. ஒரு ஆளால இனி ஒரு ஆளை அப்படியே காப்பி பண்ண முடியாது, ஏன்னா அவங்க ஒரு ஸ்ட்ரென்த்ல இருப்பாங்க இவங்க ஒரு ஸ்ட்ரென்த்ல இருப்பாங்க, சோ தன்னோட ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிச்சு விளையாடுறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்றது நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் ஒரே நிமிஷத்துல புரிய வச்சுட்டாங்க. நம்ம ஹீரோயினும் நீ டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் இல்ல இல்ல நான் உனக்கு பிராக்டிஸ் தர வேண்டிய அவசியமே கிடையாது, நீ உன்னோட ஓன் ஸ்டைல்ல விளையாடுற அது ரொம்ப நல்ல விஷயம், பிராக்டிஸ் பண்ண அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோவுக்கு எல்லா விஷயத்தையுமே ஒரு செகண்ட்லயே புரிய வச்சிடுறாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோவுக்கு என்னதான் புரிஞ்சாலும் அவங்க குட்டையை குழப்பின மட்டை மாதிரி இப்ப சுத்திக்கிட்டு இருக்காங்களா, அதனால சோகமா தலையை தொங்க போட்டுக்கிட்டே ரூம்குள்ள வராங்க. யான்சி ஹீரோவை நிமிர்ந்து பாக்குறாங்க. ஹீரோ முன்னாடி டேபிள் இருக்கிறத கூட கவனிக்காம விழுந்து எல்லா பாலுமே அவங்க தலையில கொட்டி கிடக்குது. யான்சியும் இப்போ உனக்கு என்னதாண்டா பிரச்சனை அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஒரு பிரச்சனையும் இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு எழுந்திருக்கிறாங்களா. யான்சியும் நீ வேணா என்னோட சூப்பை குடிச்சிட்டு போறியான்னு. ஹீரோவும் ஓ சூப்பா தேவை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. யான்சியும் நான் உன்கிட்ட கொஞ்சம் விஷயங்களை பேசணும்னு ஆசைப்படுறேன், உன்னோட வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு. யான்சியும் ஹீரோவும் சேர்ந்து ஹீரோவோட வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு, சோ அதை வச்சு அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத யான்சி ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சு அவங்களுக்காக ட்ரைனிங் பிளான போட முடியுது. ஆனா ஹீரோவுக்காக மட்டும் போட முடியல. சோ ஹீரோவோட ஸ்ட்ரென்த் என்ன, டென்னிஸ் என்ன ஸ்டைல்ல அவங்க விளையாட ஆசைப்படுறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே யான்சி ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றத யான்சியால போட முடியும். அதுக்காக தான் ஹீரோ கூட டிஸ்கஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்களா. அப்ப ஹீரோவோட அப்பா ஏய் நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க போல, நானும் உள்ள வந்து சங்கமிக்கலாமா அப்படின்னு நடுவுல வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. யான்சியும் வாங்க அங்கிள் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உங்க பையன் என்னோட சூப் வேண்டான்னு சொல்லிட்டான், நான் அதனால உங்களுக்காக 2 கேன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு 2 கேனை கொடுக்குறாங்களா. நம்ம ஹீரோவும் அட பாவி 2 கேனையால தூக்கிட்டு வந்த அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பாவுக்கு இந்த சூப்பு குடிச்சா தலை சுத்து வரும் தெரியாதுல்ல, அதனால நல்லா ஸ்டா போடுறாங்களா. ஹீரோ இங்க இருந்து அப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோட அப்பாவும் ஒரு கெஸ்ட் கொண்டு வந்து ஒரு விஷயத்த கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம மதிக்க வேண்டாமா, நான் குடிக்க போறேன் அப்படின்னு குடிக்கிறாங்களா. ஹீரோவும் இதுக்கு மேல உங்க இஷ்டம் அப்படின்னு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவோட அப்பா நீங்க 2 பேரும் என்ன பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டீங்க, பேசுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் நானும் அவனும் தனியா பேசணும்னு ஆசைப்படுறோம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவோட அப்பாவும் தனியா பேசணுமா, சரி ஓகே ஓகே நான் உங்க 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணல கிளம்புறேன் அப்படின்னு எழுந்திரிச்சு நடக்க போறாங்க. தலை சுத்தி கீழே விழுற மாதிரி போயிட்டு பாதிலே கீழே விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு எல்லாம் உன் சூப்பு செய்யற வேலைடா, என் அப்பா உயிரோடு இருந்தாங்கன்னா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சரி விஷயத்துக்கு வரலாம், என்ன விஷயம் என்கிட்ட முழுசா சொல்லு அப்படின்னு ஹீரோ கேட்கறதுக்கு யான்சி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கியூவினோட ஸ்ட்ரென்த் வெர்டிகல் ஸ்மாஷ் டெக்னிக் தான், அது
அதுக்கு அவனுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும்னா அவனோட காலுக்கும் கைக்கும் அவன் ரொம்ப வேகமா ஜம்ப் பண்ணணும், அதுதான் அவனோட ட்ரைனிங் பிளான். அதனால அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரைனிங் கொடுப்பேன். போயாங்கோடது ஸ்னேக் பால் டெக்னிக், அவனுக்கு பேட்டை ரொம்ப வேகமா அடிக்கணும், அதுக்காக அவனுக்கு தண்ணியில டவல முக்கி அடிக்க சொல்லியிருக்கேன். ஸோ அது அவனோட ட்ரைனிங் பிளான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ட்ரைனிங் பிளானை நான் செட் பண்ணியிருக்கேன். ஆனா உனக்கு என்ன ஸ்டைல், நீ எந்த மாதிரி ஃபாலோ பண்றது அப்படின்றத என்னால கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா நீ ஒவ்வொரு மேட்ச்லயும் ஒவ்வொரு டெக்னிக் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிற. சோ என்னால உனக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கறது அப்படின்றதே புரிஞ்சுக்க முடியலன்னு நம்ம ஹீரோவும் என்னாலேயே அதை புரிஞ்சுக்க முடியல, இதுல நான் எப்படி உன்கிட்ட சொல்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்களா. இப்ப ஹீரோவோட அப்பா தலை சுத்தி 2 ட்ரிங்க் எடுத்துட்டு வராங்க. அவங்க வீட்டுல எப்பவும் போடுவாங்களே அந்த ட்ரிங்கை தான் எடுத்து கொண்டு வந்து யான்சிக்கு கொடுக்குறாங்களா. ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்னா, யான்சியோட சூப்பை எல்லாரும் குடிச்சாங்கன்னா எல்லாருக்கும் மயக்கம் வரும். ஹீரோவோட அப்பா செய்யற சூப்பை குடிச்சாங்க அப்படின்னா யான்சிக்கு மயக்கம் வரும். சோ யான்சி குடிச்சிட்டு ஐயோ நான் இதுக்கு மேல இங்க இருந்தா மயங்கி போட்டு விழுந்துருவேனே அப்படின்னு ரொம்ப டைம் ஆயிடுச்சுல, எனக்கு வீட்டுக்கு போகணும், அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா போற வழியிலே பாதியில கீழே விழுந்துடுறாங்களா. ஹீரோ அவங்க அப்பாவும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோ ஷாப்புக்கு போயிட்டு எல்லா விதமான டெக்னிக்ஸும் இருக்கக்கூடிய எல்லா டென்னிஸ் புக்கையுமே வாங்குறாங்களா. அப்ப ஷாப்ல உள்ள லேடி கேக்குறாங்க, இவ்ளோ டெக்ஸ்ட் புக்ஸை வாங்கி நீ என்ன பண்ண போறேன்னு. ஹீரோவும் எனக்கு டென்னிஸை பத்தி இன்னும் நிறைய தெரியணும்னு சொல்றாங்க. அதுக்கு ஷாப்ல உள்ளவங்களும் ஃபர்ஸ்ட் நீ பேசிக்ல இருந்தே கத்துக்க ஆரம்பி, பேசிக் புக்கா எடுத்துட்டு போ அப்படின்னு டென்னிஸோட பேசிக் புக்ல இருந்தே எடுத்து கொடுக்குறாங்க. டென்னிஸ்கே இளவரசனான ஹீரோவுக்கு டென்னிஸோட பேசிக் புக் கொடுக்குறாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தா ஹீரோ அதையும் சீரியஸா எடுத்துட்டு அந்த பேசிக்ல இருந்தே கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜயலும் இதை நோட் பண்றாங்களா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா ஹீரோவும் நான் பேசிக் படிச்சுட்டேன், இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அதனால நீயும் படி அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. ஜயலும் இவன் இவ்வளோ நல்லா டென்னிஸ் விளையாடிட்டு பேசிக் புக்கை படிச்சுட்டு இருக்கானா அப்படின்னு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. எங்க கட் பண்ணா வீட்லயும் போயிட்டு ஹீரோ புக் படிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. ஹீரோவோட அப்பா பார்த்துட்டு இவன் சாப்பிடுறானா இல்லைன்னா படிக்கிறானா அப்படின்னு ஹீரோவோட பிளேட்டை இவங்க எடுத்து வச்சுட்டு இவங்களோட அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோ எதுவுமே இல்லாத எம்டில இருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பா ஐயோ இவன் பைத்தியம் ஆயிட்டான் போலயே அப்படின்னு, டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ கீழே குனிஞ்சு பார்த்துட்டு ஓ ஆல்ரெடி நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேனா, சரி எனக்கு டைம் ஆச்சு நான் போயிட்டு இன்னும் படிக்கணும் அப்படின்னு ரூமுக்கு போயிடுறாங்க. ஹீரோட அப்பாவும் என் பையனோட நிலைமை என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோ கிரவுண்டுக்கு வந்து வெறி பிடிச்ச மாதிரி பிராக்டிஸ் பண்றாங்க. எல்லாருமே ஹீரோ எதுக்காக இப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான், அவன் ஏதாவது புது டெக்னிக் கண்டுபிடிக்க ட்ரை பண்றானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் எல்லாருக்கும் புரிய வருது, ஹீரோ அவனோட ஓன் ஸ்டைல கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், அதுக்காக தான் ஹெவியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு. இத கோச்சும் கேப்டனும் பாக்குறாங்க. அப்புறமா 2 பேரும் கேபின்ல போய் உட்கார்ந்து பேசும்போது டேனியை பத்தி கேப்டன் கிட்ட கோச் விசாரிக்கிறாங்க. கேப்டனும் நானும் ரொம்ப நல்லா நோட் பண்ணேன், டேனி இப்ப சரியா விளையாடுறது இல்லைன்னு, அதனால அவனை நான் வாட்ச் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, அவனுக்கு ஸ்டொமக்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதனாலதான் அவனால ஒழுங்கா விளையாட முடியல, அவன் நிறைய நேரம் விளையாடினா அப்படின்னா அவனுக்கு வயிறு வலி வந்துடும்னு. கோச்சும் ஏன்டா என்னோட டீம்ல வந்து சேர்றவனுங்க எல்லாரும் இப்படியே இருக்கீங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னா அதை வெளிப்படையா என்கிட்ட சொல்றதுக்கு ஒருத்தனுக்கும் மனசு வராதா, கேம் என்ன அவ்வளோ முக்கியமா அவங்களோட உடம்பை விட அப்படின்னு கேட்டு திட்டுறாங்க. ஏன்னா கேப்டனுமே அப்படித்தானே, இடது கையை யூஸ் பண்ணாதன்னு சொன்னா அதை தான் யூஸ் பண்ண விளையாடிய தெரியும் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறாங்களே, அதனாலதான் கோச் இப்படி திட்டுறாங்க. இங்க கட் பண்ண ஹீரோ ஹெவியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, எல்லாரும் போயிட்டு உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா, உனக்கு எங்களோட ஹெல்ப் தேவைப்படுதான்னு கேக்குறாங்க. ஹீரோ இல்லையே யாரோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்களா. அதுக்கு டீம்மேட்ஸ் எல்லாருமே நம்ம எல்லாருமே இருக்கக்கூடியது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றதுக்காக தான், உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் உனக்கு ஏதாவது பேசணும் அப்படின்னா எங்க எல்லாரும் கூடயுமே பேசுன்னு சொல்றாங்க. இந்த சிச்சுவேஷனே ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு இருக்கதை ஜின்லி நோட் பண்றாங்க. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து பர்னிங்கோட ஷாப்க்கு போய் சாப்பிடலாமா அப்படின்னு எல்லாரையும் ஜாலி மூட் பண்ணி விட்டுடுறாங்க. அதனால எல்லாரும் பர்னிங்கோட ஷாப்புக்கு போய் சாப்பிடுறாங்க. இப்போ ஹீரோ வீட்டுக்கு வந்தாச்சு, நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கையில ஒரு டைரி வச்சிருக்காங்க. இதை ஹீரோட அப்பா ஆல்ரெடி நிறைய தடவை நோட் பண்ணிருப்பாங்க. இவன் எதுக்காக கையில இந்த நோட் வச்சிருக்கான், இதுல என்னதான் இருக்கு அப்படின்றத பார்க்கணுமே அப்படின்னு அதை மெதுவா ஹீரோக்கே தெரியாம ஆட்டையை போடுறாங்க. அதுல என்ன இருக்கும்னு பார்த்தா ஹீரோ ஒவ்வொரு ஆளும் விளையாடி இருப்பாங்கல்ல, அவங்க எல்லா டெக்னிக்கையும் எல்லாரும் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்றத தியரிட்டிக்கலா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அடுத்த ஆளோட ஸ்ட்ரென்த் என்னது, அவங்க எதுக்காக அந்த டெக்னிக்கை சூஸ் பண்ணாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா தானே எப்படி டென்னிஸை எல்லாரும் பாக்குறாங்க நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றத ஹீரோவால புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஹீரோ
வேற எல்லாரோட டெக்னிக்ஸையும் அப்படியே காப்பி பண்ண ஆசைப்படல. அவங்க அதுல எப்படி ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்றாங்க அப்படின்றத பார்த்து அதை எப்படி இவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற எல்லாத்தையுமே அந்த நோட்ல நோட் பண்ணி வச்சிருப்பாங்களா. இதை பார்த்த உடனே ஹீரோட அப்பாவுக்கு இன்னும் கவலை ஆயிடுச்சு. ஏன்னா ஹீரோ இன்னும் பெரிய குழப்பத்துக்குள்ள போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரியுது. சோ சோகமாவே லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த நோட்டை மறுபடியும் ஹீரோட டேபிள்ல வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. யான்சி எல்லாரையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு அடுத்த மேட்ச் நம்ம ரெட் டீம் கூட தான் விளையாட போறோம். சோ அவங்களை பத்தி கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுக்குறாங்க. இத சீனி கிழங்கு அப்படின்னு எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க. உங்க ஊர்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இப்போ இந்த சீனி கிழங்கு எல்லாருக்குமே காமிச்சு இதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தேன்னு எல்லாரும் இதை தின்னா அவங்க எல்லாரும் ஸ்ட்ரென்த்தா இருக்காங்கன்னு கேட்டா யான்சியும் இல்ல அந்த டீம்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பண்ணை வச்சிருக்காங்க. அந்த பண்ணையில ஸ்வீட் பொட்டேட்டோ விளைய வைக்கிறாங்க. அவங்க எல்லாரும் டீமா சேர்ந்து விளையாடுறது மட்டும் இல்ல, டீமா கோஆர்டினேட் பண்ணி இந்த மாதிரி வேலைகளையும் செய்யறாங்க. அவங்க ஸ்வீட் பொட்டேட்டோவை நிறைய எடுத்து விற்க வேற செய்யறாங்க. அவங்க எல்லாரோட இந்த உழைப்புமே சேர்ந்து ஒட்டு மொத்தமா அவங்களுக்கு டீம் ஸ்பிரிட் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்கு. எல்லாருமே மொத்தமா சேர்ந்து தான் வேலை செய்வாங்க, மொத்தமா சேர்ந்து தான் ரெஸ்ட் எடுப்பாங்க. அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்னு சொல்றாங்க. அதுக்கு எல்லாரும் அப்படின்னா நம்மளும் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதானான்னு கேட்டா யான்சியும் அது பாயிண்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் இவங்க யாரோட டேலண்ட்டுமே வெளியில தெரியவே இல்லை. எல்லாருமே நல்லா விளையாடுவாங்க அப்படின்றது மட்டும்தான் தெரியுது. யாரோட வீக்னஸும் வெளியில தெரியாது, யாரோட ஸ்ட்ரென்த்துமே வெளியில தெரியாது. அதனால நம்ம எல்லாருமே கேர்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் அவங்களோட கோச்சை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தாத்தாவோட போட்டோவை காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தாத்தாவோட ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு லிஸ்டே போடுறாங்களா. அதுல தாத்தா பெரிய சாம்பியன்ஷிப் எல்லாம் வின் பண்ணிருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு அவங்க அப்பா ஞாபகம் வருது. என் அப்பா இந்த மேட்ச்ல எல்லாம் விளையாடின மாதிரி எனக்கு தோணுதே அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அவங்களோட ராக்கெட் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஹீரோவும் அதை நான் நேர்லயே பாத்திருக்கேன்னு சொல்றாங்களா. ஜின்லி கேக்குறாங்க அதை எப்படி வித்தியாசமான ராக்கெட் எல்லாத்தையுமே போட்டியில யூஸ் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்கன்னு. யான்சியும் அவங்க சொல்லக்கூடிய அளவுல இருந்துச்சு அப்படின்னா எந்த ராக்கெட்டை வேணாலும் அவங்க உள்ள அலோவ் பண்ணுவாங்க. தாத்தா அந்த ராக்கெட்டை வடிவமைச்சிருக்காங்கன்னு எல்லாருமே ஓ அப்படின்னா நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணணுமா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ தாத்தாவோட ஃபுல் ஹிஸ்டரியுமே எடுத்து ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப யான்சியும் நம்மளால ஒண்ணு மட்டும் தான் பண்ண முடியும், நல்லா பிராக்டிஸ் பண்ணணும், எல்லாரும் பிராக்டிஸ் பண்றதுக்காக கிளம்பி போங்க அப்படின்னு அடிச்சு துரத்தி விட்டுடுறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ நிறைய பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோ வந்துட்டு ஒரு டெக்னிக் பிராக்டிஸ் பண்ணல. அவங்க பாத்திருப்பாங்கல்ல இது வரைக்கும் எல்லாரும் விளையாடக்கூடியது ஆப்போனன்ட் டீம்ல நிறைய பேர் டிஃப்ரெண்டான டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே கவனிச்சு எல்லா டெக்னிக்கையுமே படிச்சுட்டு இருக்காங்க. கேப்டனும் இதை பார்த்துட்டு இருக்காங்களா. அப்ப நம்ம ஹீரோ ஒரு பால் அடிக்க போகும்போது அவங்களால அடிக்க முடியல. இதை ஜயலுவும் பாக்குறாங்க. ஹீரோ இந்த மாதிரி விளையாடாம இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ நினைக்கிறாங்க என்னோட ஸ்டைலையே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், அப்புறம் எதுக்காக இது ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு. அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ஹீரோ பிராக்டிஸ கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல யான்சி பூயாங் கிட்ட ரொம்ப ஓவராலா நீ ஸ்னேக் பால் டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காத, அந்த மாதிரி நிறைய தடவை நீ யூஸ் பண்ணனா உன்னோட எனர்ஜி மொத்தமா வேஸ்ட் ஆயிடும்னு. அதுக்கு பூயாங் என்ன சொல்லிருப்பாங்க, நம்மளாலே கெஸ் பண்ண முடியுமே, அவங்க தான் ரொம்ப ஸ்டபன் ஆச்சு, அதனால எனக்கு தெரியாது, என் பக்கம் வரக்கூடிய எல்லா பாலையுமே அடிக்கணும், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். நான் ஸ்னேக் பால் டெக்னிக் யூஸ் பண்றேனோ இல்ல நான் நார்மலா விளையாடுறேனோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால நீ எனக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு அண்ணா ஒருத்தன் விளையாட தெரியாம விளையாடிட்டு இருக்கான் பாரு குழப்பத்துல, அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ஹீரோவை காமிச்சு கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே ஹீரோவை பத்தின கவலை தான் இப்போ. ஏன்னா ஹீரோ எப்படி விளையாடணும் அப்படின்றதையே முதல்ல இருந்தே கத்துக்க ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியா ஹீரோ ஒரு பாலை அடிச்சிடுறாங்க. பரவாயில்ல நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு அவங்க பாராட்டிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா கோச் கோல்டன் பார்ட்னரை கூப்பிட்டு விட்டுட்டு உங்க ரெண்டு பேரையுமே நான் தனித்தனியா விளையாட அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்றாங்களா. இவங்க ரெண்டு பேருக்கும் செம ஷாக். அதை எப்படி எங்க ரெண்டு பேரையும் நீங்க பிரிக்கலாம்னு ஜின்லி சண்டைக்கு போற மாதிரி கேக்குறாங்க. நான் டேனி கூட மட்டும்தான் விளையாடுவேன், நாங்க கோல்டன் பார்ட்னர்ஸ்னு. அதுக்கு கோச் சொல்றாங்க முதல்ல உங்க ரெண்டு பேரையுமே நாங்க பார்ட்னரா போடும்போது நீங்க ரெண்டு பேருமே நாங்க சேர்ந்தே விளையாட மாட்டோம்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? ஆனா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ரெண்டு பேரும் நல்லா விளையாட ஆரம்பிச்சீங்க, நீங்க கோல்டன் பார்ட்னர்ஸ் அப்படின்னு நேம் வாங்குனீங்க. ஆனா இப்ப மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு. ஏன்னா டேனிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற விஷயத்த ஜின்லி கிட்ட இன்னுமே கோச் சொல்லவே இல்லை. அதுவும் டேனிக்கே தெரியாது, கோச்சுக்கு தெரியும் அப்படின்ற விஷயம். சோ கோச் வந்துட்டு எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி இது இருக்கட்டும், ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு மட்டும் தனித்தனியா விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜின்லி அக்செப்ட் பண்ணாம அடுத்தடுத்து பேச வராங்களா. ஆனா டேனி ஜின்லி சும்மா இரு, நம்ம ரெண்டு பேருமே இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், நாங்க ரெண்டு பேருமே தனித்தனியா விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கோம்னு ஜின்லிக்கு செம்ம ஷாக்கா இருக்கும். இதுக்கு மேல என்ன சொல்றது, அதனால அமைதி ஆயிடுறாங்க.
இங்க கட் பண்ணா நோட்டீஸ் போர்டுல ஜின்லியையும் ஜீமிங்கையும் சேர்த்து ஒரே பார்ட்னரா போட்டிருப்பாங்களா. கிவின் கேக்குறாங்க இது என்னடா கோல்டன் பார்ட்னர்ஸ் கோச் பிரிச்சிருக்காங்க, யான்சி இது உன் வேலையான. யான்சியும் எனக்கே இப்பதான் தெரியும்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. கிவினும் நான் கோச் கிட்ட போயிட்டு பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜின்லியும் டேனியும் வராங்க. என்ன அப்படி பாக்காதீங்க தயவு செஞ்சு, கோச் தான் எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு போட்டதுன்னு சொல்றதுக்கு கிவினும் அதை எப்படி உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கலாம், நீங்க ரெண்டு பேரும் கோல்டன் பார்ட்னர்ஸ், நீங்க இல்லனா எங்களோட டீம் என்ன ஆகுறதுன்னு கேட்டுட்டு இருக்காங்களா. அப்போ கேப்டன் வந்துட்டு எல்லாரும் இங்க நின்னு என்ன வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் பிராக்டிஸ் பண்றதுக்கு போங்க, கோச் எடுத்த முடிவு எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரையும் ஒரே வார்த்தையால அடிச்சு துரத்திடுறாங்க. கிவினும் வாயை மூடிட்டு விளையாடுறதுக்கு கிளம்பி போயிட்டான். எங்க கட் பண்ணா டேனி எப்பவுமே ஜின்லி ஒரு இடத்துல சோகமா இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. அங்க இன்னைக்கு டேனியை தேடி ஜின்லி வராங்க. நீ இங்க தான் இருப்பேன்னு நினைச்சிட்டே இருந்தேன், நம்ம ரெண்டு பேரையுமே கோச் பிரிச்சுட்டாங்க அப்படின்றதுக்காக நீ ஃபீல் பண்றியான்னு. டேனியும் அப்படி கிடையாது, நான் இல்லாம நீ எப்படி இருக்க போற அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு ஜின்லி சொல்றாங்க. எதுக்குமே கவலைப்படாத, நம்ம ரெண்டு பேருமே இந்த ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தானே தனித்தனியா விளையாட போறோம், அடுத்த மேட்ச்லயே கோச் நம்ம ரெண்டு பேரோட எனர்ஜியையும் பார்த்து ஒன்னா சேர்ந்து விளையாட சொல்லிடுவாங்க. சோ நம்ம ரெண்டு பேரும் நம்மள தனித்தனியா ப்ரூவ் பண்ணணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. டேனியும் நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல, நீ ஜீமிங் கூட விளையாடுவதானேன்னு. ஜின்லியும் என்னை பத்தி கவலைப்படாத, நம்ம ரெண்டு பேருமே கண்டிப்பா கோச்சுக்கு ப்ரூவ் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் கோல்டன் பார்ட்னர்ஸா மாறலாம் ஓகேவா அப்படின்னு ரெண்டு பேரும் சபதம் எடுக்கிறாங்க. டேனி மனசுக்குள்ள பரவாயில்ல ஜின்லி நீ வளர்ந்துட்ட அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா எல்லாருமே ஹெவியா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வீட்ல தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, அதை பார்க்கும்போது ஹீரோட அப்பாவுக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ அவங்க அப்பாவை காப்பி பண்ணக்கூடியதை ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோ மேட்சுக்கு போறதுக்கு ரெடியா இருக்காங்களா. ஹீரோட அப்பா வெளியில நின்னு ஏதோ சீன் போட்டுட்டு இருக்க மாதிரி ஏய் எங்கடா போற அப்படின்னு கேட்க ஹீரோ மறந்துட்டீங்களா இன்னைக்கு மேட்ச் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க அப்பாவும் ஓ மேட்ச் இருக்கா நான் மறந்துட்டேன், இந்த பால் எப்படி அப்படின்னு பால் அடிச்சு விடுறாங்க. ஹீரோ அதை பிடிச்சிட்டு அதை பாக்குறாங்களா, அதுல குட் லக் அப்படின்னு எழுதி வச்சிருக்கோம். ஹீரோ பார்த்து சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. பையனுக்கு மேட்ச் இருக்கதே தெரியலையா, ஆனா குட் லக்னு மட்டும் எழுதி கொடுத்திருக்காங்களா. இது எப்படி இருக்குது, ஹீரோவுக்கு புரிஞ்சிச்சு அவங்க அப்பா தாமல ரொம்ப அக்கறையா இருக்காங்கன்னு. இப்போ மேட்ச் விளையாடுறதுக்காக ஹீரோட டீம் எல்லாருமே வந்தாச்சு. ஆப்போனண்டா இன்னைக்கு விளையாட போறது ரெட் டீம். சோ ரெட் டீமும் வராங்க, ஆனா யூனிஃபார்ம் போடாம வராங்க. இங்க இருந்து எல்லாரும் இவனுங்க என்ன யூனிஃபார்ம் போடாம அவங்களோட மசில்ஸ வெளியில காமிச்சிட்டு வரானுங்க அப்படின்னு சொன்னா யான்சியும் இல்ல, இவங்க எல்லாருமே அவங்களோட விளையாட்டுக்கு டென்னிஸ்க்கு சம்பந்தமான எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டா பாதுகாப்பாங்க, அதனாலதான் அழுக்காயிர கூடாதுன்னு இங்க வந்ததுக்கு அப்புறமா யூனிஃபார்ம் போடுறாங்கன்னு. அதுக்கப்புறமா பார்த்தா ஒட்டுமொத்த பேருமே ஹக் பண்ணிட்டு குதிச்சு குதிச்சு என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அத பார்த்து எல்லாரும் இவனுங்க என்ன இங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருக்கானுங்க, ரொம்பவே டிஃபரெண்டா இருக்காங்க வேற எல்லா பிளேயர்ஸை விட, இவங்களோட மேட்சை நம்ம பார்த்தே ஆகணும்னு கோச் இந்த பக்கம் எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும்னு. இப்போ ஆப்போனன்ட் டீம்ல இருக்கோம் எல்லாரும் ஹக் பண்ணிட்டு குதிச்சு குதிச்சு இருந்ததுனால இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளும் கை மேல கை வைப்போம்டா அப்படின்னு இன்னைக்கு ஜெயிச்சே ஆகணும்னு முடிவு பண்றாங்க. முதல்ல விளையாட போற டபுள்ஸ் யாரெல்லாம்னா பர்னிங்கும் கிவினும். கிவின் பர்னிங் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டீமா விளையாட போறாளா, நம்ம நமக்கே ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கலாமான்னு. பர்னிங்கும் என்ன நேம் வைக்க போறேன்னு கேட்டா கிவினும் மில்கி கியூட்டீஸ் அந்த மாதிரி ஏதாவது வைக்கலாமான்னு கேக்குறாங்க. பர்னிங்கும் என்னடா சாப்பாடு நேமா வச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் டபுள் பவர்னு வைக்கலாமான்னு கேக்குறாங்களா. கிவினும் இது நல்லா இருக்கே டபுள் பவர், அதான் நம்மளோட டீம் நேம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போனண்ட கண்டிப்பா இன்னைக்கு வின் பண்ணி ஆகணும்னு முடிவு பண்றாங்க. இப்போ கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பர்னிங் அவங்களோட பர்னிங் டெக்னிக் இருக்கும்ல அதை யூஸ் பண்றாங்க. அதை யூஸ் பண்ணும்போது ஆப்போனண்டோட பேட்ச் கையில இருந்து அப்படியே கீழே விழுந்துடுது. இது ரெட் டீம்ல உள்ள யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பாயிண்ட் இவங்களுக்கு கிடைக்குது. கிவின் அவங்களோட வெர்டிகல் ஸ்மாஷ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க. இப்படி கடைசியா இவங்க வின் பண்ணிடுறாங்க. எல்லாருமே சீர் அப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் செம ஜாலியா இருக்காங்க ஹீரோட டீம் வின் பண்றதுனால. இந்த பக்கம் தாத்தா கிட்ட கொண்டு போயிட்டு ராக்கெட் காமிக்கிறாங்களா. தாத்தா அதை பார்த்துட்டு பரவாயில்லையே உங்களுக்கு ஆப்போசிட்ல விளையாடின டீம்ல உள்ளவங்க நம்மளோட ராக்கெட்டை கூட கிராக் பண்ணிட்டாங்களேன்னு. அதுக்கு ஆப்போனன்ட்ல விளையாடினவங்களும் அந்த பசங்க ரொம்ப நல்லா விளையாடுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல தாத்தாவும் ஆமா நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், அந்த பசங்களுக்கு நிறையவே திறமை இருக்கு அப்படின்னு ஆப்போனன்ட் டீமா இருந்தாலுமே ஹீரோட டீமை எல்லாருமே புகழ்ந்து பேசுறாங்க. யாருக்குமே எந்த ஒரு ஈகோவுமே இல்ல. இந்த பக்கம் கோச் வந்து அடுத்த மேட்ச் ரெடியாக போகுது, எல்லாரும் ரெடியாகுங்கன்னு சொல்றாங்களா. உடனே ஜின்லியும் டேனியும் எழும்புறாங்க. ஜின்லியும் டேனியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல டேனி எழுந்திருச்சிருக்க கூடாது, ஜீமிங் தான் விளையாட போகணும். ஜீமிங் அதை பார்த்து சிரிச்சுட்டே நாங்க ரெண்டு பேரும் கேமுக்கு ரெடி ஆயிருக்கோம்னு சொல்றாங்க. டேனி உட்கார்ந்துடுறாங்க. ஜீமிங் டேனியை பார்த்து சொல்றாங்க நீ எதுக்குமே கவலைப்படாத நான் ஜின்லியை பாத்துக்கிறேன்னு. டேனியும் எனக்கு அவனை பத்தின கவலை கொஞ்சம்
கொஞ்சம் இருக்கு, அவனோட எனர்ஜி சீக்கிரமாவே டிராப் ஆயிடும், அதனால அவனுக்கு ரெஸ்டிங் டைம் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீ கொடு அப்படின்னு சொல்றாங்களா. ஜீமிங்கும் என்ன நம்பு, நான் கண்டிப்பா அவனை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு விளையாடுறதுக்காக கிளம்பி போறாங்க. கேப்டனும் டேனி கிட்ட நீ ஜீமிங்க நம்பு அப்படின்னு சொல்றாங்க. டேனியும் சீட்ல உட்காந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி 2 பேருமே கோல்டன் பார்ட்னர்ஸா மாறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மேட்ச் 2 பேரும் சேர்ந்து விளையாட போயிருப்பாங்கல்ல. அந்த டைம்ல ஜின்லி ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க. நம்ம 2 பேருமே சேர்ந்து விளையாட போறோம், ஒருவேளை ஆப்போனன்ட் டீம்ல இருக்கவங்க என்னோட வீக்னஸையோ இல்லனா உன்னோட வீக்னஸையோ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மள ரொம்ப ஈஸியா தோக்கடிச்சிருவாங்கலான்னு. அதுக்கு டேனி சொல்றாங்க நான் உன்னோட வீக்னஸ் அவங்களுக்கு தெரிய விட மாட்டேன், நீ வீக்கா இருக்க அப்படின்றப்போ நீ அமைதியா இருந்துரு, எதுவுமே பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், நான் வீக்கா இருக்கும் போது நீ பாத்துக்கோ, நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விளையாடலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. ஜின்லியும் கடைசி வரைக்கும் நம்ம 2 பேரும் தான் டபுள்ஸ் விளையாடணும் ஓகேவா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. டேனியும் கண்டிப்பா நான் உன்னை எப்பவுமே டேக் கேர் பண்ணி பார்த்துப்பேன், நம்ம 2 பேரும் தான் டபுள்ஸ் விளையாடுவோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க. சோ அதுதான் இப்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மனசுக்குள்ள ஜின்லி நீ யார் கூட விளையாடினாலுமே என்னோட ஃபுல் சப்போர்ட் உனக்கு இருக்கும், நான் கூடிய சீக்கிரமே சரியாயி உன் கூட வந்து சேர்ந்து மறுபடியும் நம்ம 2 பேரும் கோல்டன் பார்ட்னர்ஸா விளையாடுவோம், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறேன்னு மனசுக்குள்ள அப்பதான் ஒரு லட்சியத்தையே இன்னும் கொஞ்சம் கிரியேட் பண்றாங்க. இந்த பக்கம் 2 டீமுமே செம்மையா விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஜின்லியோட எனர்ஜி டிராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜீமிங் அவங்களோட ஷாலோ பால் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. இந்த டெக்னிக்ல பால் அடிச்சாங்க அப்படின்னா அந்த பால் அப்படியே ரொட்டேட் ஆயிட்டே போகும். ஆக்சுவலி பாலே தூரமா போக போகுது, அதுலயும் ரொட்டேட் ஆயிட்டே போச்சு அப்படின்னா அதை ஆப்போனன்ட் டீம்ல இருக்கவங்களால பார்க்க கூட முடியாது. ஆனா இவங்களோட சர்ப்ரைஸ்க்கு என்ன ஆகுதுன்னா ஆப்போனன்ட் டீம்ல இருக்கவங்க அந்த பாலையும் அடிச்சிடுவாங்க. சோ ஜீமிங் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பியர் டெக்னிக்கை யூஸ் பண்ணிடுறாங்க. இதனால இவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருது. ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல இருக்கவங்க 2 ஸ்டண்ட ஒரே நேரத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. இப்போ ஜின்லிக்கு நிறையவே ரெஸ்ட் தேவைப்படுது, அதனால ஜின்லி அமைதியா ஒரே இடத்துல நின்னுட்டு கண்ணை மூடிட்டு 1ல இருந்து 100 வரைக்கும் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜீமிங் மட்டுமே தனியா விளையாடிட்டு இருக்காங்க. இங்க இருந்து எல்லாருமே எதுக்காக ஜீமிங் மட்டும் தான் தனியா விளையாடிட்டு இருக்காங்க, ஆப்போனன்ட்ல இருக்கவங்களுக்கு ஜின்லியோட எனர்ஜி சீக்கிரமா வேஸ்ட் ஆயிடும் அப்படின்ற விஷயம் ஃபர்ஸ்டே தெரியும், அதனால அவங்க அதை பெருசா கண்டுகிட்ட மாதிரி தெரியல. இப்போ ஜின்லி 100 கவுண்ட் பண்ணிட்டாங்களா. இப்போ கடைசியா வரக்கூடிய பால ஜின்லி தான் அடிக்கிறாங்க. ஆனா அந்த பால ஆப்போனன்ட் டீம்ல உள்ளவங்களால அடிக்க முடியல. சோ இந்த மேட்ச்ல ஜின்லியோட டீம் தான் வின் ஆயிடுச்சு. இப்போ வின்னர்ஸ் சொன்னதுக்கு அப்புறமா 2 டீமுமே கை கொடுத்துப்பாங்கல்ல. அப்ப ஆப்போனன்ட் டீம்ல உள்ளவங்க கேக்குறாங்க ஜின்லி நீ எப்பவுமே உன்னோட எனர்ஜி டிராப் ஆச்சு அப்படின்னா உனக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு நிறையவே டைம் எடுக்கும்ல, இன்னைக்கு நீ நிறைய டைமிங் எடுத்துக்கவே இல்லையே அப்படின்னு கேக்குறதுக்கு ஜீமிங்கும் அது பழைய ஜின்லி இப்போ இருக்கிறது புது ஜின்லின்னு. ஜின்லியும் சாரி நாங்க உங்களை ஏமாத்திட்டோம், அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் மேட்ச்ல பார்க்கலாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் கோச் ஜின்லியையும் ஜீமிங்கையும் பிடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உங்க 2 பேரையும் யாரடா இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து விளையாட சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க ஜின்லியும் நாங்க 2 பேரும் ஆல்ரெடி பேசி வச்சுட்டு தான் போனோம், அதனால ரொம்ப எல்லாம் கவலைப்படாதீங்க, என்னோட எனர்ஜி வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு 2 பேருமே சொல்றாங்களா. கோச்சும் உங்களை நான் என்ன சொல்லி என்ன பண்ண, அவன் அவனுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் பண்ணுவீங்க, சரி இருக்கட்டும் நீங்க வின் பண்ணிட்டீங்க எப்படியோ கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஜின்லியும் டேனி எங்க அப்படின்னு தேடினா டேனியை காணாது. டேனி வெளியில தனியா ஒரு சேர்ல போய் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஜீமிங் அங்க போயிட்டு டேனி பக்கத்துல உட்கார்றாங்களா. டேனியும் கங்க்ராட்ஸ் இன்னைக்கு கேம் நீ நல்லா விளையாடுன அப்படின்னு சொல்ல ஜீமிங்கும் நீ எதுக்காக இங்க வந்து உட்கார்ந்துருக்க தனியா அப்படின்னு கேட்க டேனியும் அவன் கூட விளையாடும் போது ரொம்பவே நல்லா விளையாடினா உங்க 2 பேருக்குள்ளேயே நல்ல கோஆர்டினேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஜீமிங் சிரிச்சுட்டே நீ இப்ப என்ன யோசிக்கிற அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது, ஆனா கோல்டன் பார்ட்னர்ஸ் உங்க 2 பேரையுமே யாராலையுமே பிரிக்க முடியாது, உங்க 2 பேரும் எதுக்காக எல்லாரும் கோல்டன் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னு தெரியுமா, நீங்க 2 பேரும் ஒருத்தர் அந்த அளவு நம்புறீங்க, உனக்காக அவன் என்ன ரிஸ்க் வேணாலும் கிரவுண்ட்ல இருக்கும்போது எடுப்பான், அவனுக்காக நீ எடுப்ப, ஆனா எங்க 2 பேரையும் கேட்டு பாரு, எனக்கு அவன் எப்படி விளையாடுவான்னு கூட தெரியாது, இன்னைக்கு நாங்க 2 பேருமே ஆல்ரெடி நிறைய விஷயங்களை பேசி வச்சுட்டு உள்ள போனோம், அதனால எங்களால ஜெயிக்க முடிஞ்சது, ஆனா உங்க 2 பேருக்கும் பேச வேண்டிய அவசியம் கூட கிடையாது, உங்க 2 பேருக்கும் உங்களோட செயல்னாலேயே தெரியும் அடுத்த மூவ் என்ன பண்ணணும் அப்படின்றது, சோ நீங்க 2 பேரும் தான் எப்பவுமே கோல்டன் பார்ட்னர்ஸா இருக்க போகிறது, நான் டெம்பரரி மட்டும்தான் அப்படின்னு டேனிக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. டேனியும் கூடிய சீக்கிரமே நான் திரும்ப ஃபார்முக்கு வருவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோ ஜூஸ் குடிக்கிறதுக்காக வெண்டிங் மிஷின் பக்கத்துல போயிருப்பாங்களா, அங்க ஜூஸ எடுக்க ட்ரை பண்றாங்க, ஆனா வராது. என்னடா என்கிட்ட மட்டும் எப்ப பார்த்தாலும் இந்த மிஷின் ஒர்க் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தாத்தா வந்து 2 மிதி விடுறாங்க, உள்ள இருந்த ஜூஸ் பாட்டில் கீழே விழுந்துடுது. ஹீரோ ஜூஸ் எடுக்க போறாங்களா, ஆனா தாத்தா எடுத்துருவாங்க. ஹீரோவும் அதுதான் என்னோட ஜூஸ்ன்னு சொல்றாங்க. தாத்தாவும் இல்ல நான் தான் இதை ஃபர்ஸ்ட் எடுத்தேன், உன்னோட ஜூஸ் அந்த பக்கம் கிடைக்க பாருன்னு அப்படின்னு ஒரு ஆரஞ்சு ஜூஸை காமிக்கிறாங்க. ஹீரோவும் நான் அதை ஒன்றும் குடிக்க மாட்டேன், நான் இதை தான் குடிப்பேன்னு சொல்றாங்களா. தாத்தாவும் என்னைக்காவது நீ அந்த ஜூஸை ட்ரை பண்ணிருக்கியான்னு கேட்க
கேட்க ஹீரோவும் இல்ல எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அதனால நான் இதை மட்டும் தான் ட்ரை பண்ணிருக்கேன்னு சொல்ல தாத்தாவும் புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணல அப்படின்னா உனக்கு எப்படி அதோட டேஸ்ட் தெரியும் ஃபர்ஸ்ட் புதுசா உள்ளதை ட்ரை பண்ணி பாரு உனக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்னா அதுக்கு அப்புறமா தான் தெரியும் ஆனா நீ ட்ரை பண்ணணும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்களா நம்ம ஹீரோ அந்த ஆரஞ்சு ஜூஸ் எடுக்கிறாங்க இது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு குடிச்சு பாக்குறாங்களா அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் இது ஒண்ணு மோசமா இல்லையே அப்படின்னா நான் புதுசா ட்ரை பண்ணலாமா எதுக்காக நான் எப்ப பார்த்தாலும் ஒரே விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு அப்புறமா தான் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலி தாத்தா வந்துட்டு ஹீரோவோட மேட்சை பத்தியுமே சொல்லிட்டு போயிருப்பாங்க ஹீரோட டெக்னிக்ஸ் பத்தியுமே சொல்லிட்டு போயிருப்பாங்க ஹீரோக்கு இது கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும் கண்டிப்பா இங்க கட் பண்ணா 2 டபுள்ஸ் முடிஞ்சிருச்சா ரெண்டுலயுமே ஹீரோட டீம் தான் வின் பண்ணிருக்கு அடுத்ததா சிங்கிள்ஸ் விளையாட போறது பூயாங்கும் ரெட் டீமோட கேப்டனும் ஹீரோ இதை பார்த்துட்டு பூயாங் கிட்ட சொல்றாங்க அவன் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருன்னு பூயாங்கும் அதை நீ அவன் கிட்ட தான் சொல்லணும் அவன் தான் என்கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு விளையாடுறதுக்கு ரொம்ப தைரியமா போறாங்க ரெட் டீம் கேப்டன் ஏதோ ஜிம்னாஸ்டிக் பண்ற மாதிரி உடம்ப வளைச்சு வளைச்சு வந்து பேட்ச பிடிக்கிறாங்களா அதை பார்த்துட்டு பூயாங்கும் இவன் டென்னிஸ் விளையாட வந்தானா இல்லனா ஜிம்னாஸ்டிக் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே விளையாடுறதுக்காக உள்ள போயாச்சு இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகியாச்சா பூயாங் முதல்லயே ஸ்னேக் பால் டெக்னிக்கை தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு பாயிண்ட்ஸும் கிடைக்குது ஆப்போனன்ட் டீம்ல இருக்கவங்க ரொம்பவே வீக்கா இருந்த மாதிரி இருக்கு இதனால அதிகமா பூயாங் ஸ்னேக் பால் டெக்னிக்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இத பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜின்லி என்ன இவன் ஸ்னேக் பால் டெக்னிக்கே ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு யான்சியும் ஆமா இவன் ரொம்ப அதிகமா யூஸ் பண்றான் இதனால அவனோட எனர்ஜி மொத்தமா டிராப் ஆக போகுது அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு அதுக்குள்ளாடியே இவன் இத்தனை தடவை ஸ்னேக் பால் டெக்னிக்கை யூஸ் பண்ணிருக்கவே கூடாது ஆப்போனன்ட் இன்னும் விளையாட ஆரம்பிச்ச மாதிரியே எனக்கு தெரியலன்னு இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு பூயாங் 4 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க ஆப்போனன்ட் 1 கூட ஸ்கோர் பண்ணல 0 அப்படின்ற கணக்குல இருக்காங்க இப்போ செகண்ட் ஹாஃப்க்கு போய் நின்னாச்சு அப்போ ரெட் டீம்ல உள்ள எல்லாருமே சொல்றாங்க இவன் ஆப்போனன்ட் 4 பாயிண்ட் ஸ்கோர் பண்ண வச்சிருக்கான் இவனுக்கே இவன் பிரஷர் கொடுத்துட்டு இனி அடுத்தது ஃபுல்லாவே இவன் தான் விளையாட போறான் பாருன்னு தாத்தாவும் வந்து நினைச்சு ஆமா இவனுக்கு பிரஷர்ல விளையாடுறது தான் ரொம்ப பிடிக்கும் ஆப்போனன்ட்க்கு ஃபர்ஸ்ட் நிறைய பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு வெறியா விளையாடுவான் இது அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிக்கு இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு இப்பதான் புரியுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட்டையும் பூயாங் ரொம்ப ஈஸியா ஜெயிக்கல ஆப்போனன்ட் வந்துட்டு விட்டு கொடுத்த மாதிரி விளையாடி இருக்காங்க இப்போ ரெட் டீம் கேப்டன் ஒரே ஒரு சர்வ் தான் பண்றாங்க அந்த பால பூயாங்கால தொடக்கூட முடியல சர்வ் பண்ணியே பாயிண்ட் எடுத்துடுறாங்க செகண்ட் சர்வ் பண்றாங்க அப்பவும் பாயிண்ட் எடுத்துடுறாங்க திரும்ப திரும்ப இதுவே நடக்குது பூயாங்காலும் அந்த பால தொடக்கூட முடியலையா எல்லாருக்குமே செம்ம ஷாக்கிங் ஆயிருக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆப்போனன்ட் டீமுக்கு போயிட்டே இருக்குது இப்போ ரெட் டீம் கேப்டன் சொல்றாங்க இந்த ரவுண்ட நான் தான் வின் பண்ணேன் இதுக்கு அப்புறமா வரக்கூடிய ரவுண்டையுமே நான் தான் வின் பண்ண போறேன்னு எல்லாருமே செம்ம ஷாக்கிங்ல இருக்காங்க ஆனா ஆப்போனன்ட்ல இருக்கக்கூடிய ரெட் டீம் கேப்டன் ரொம்ப ரிலாக்ஸ்டா மசில் எல்லாத்தையும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா பூயாங் அதை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா சர்க்கஸ் கோமாளி மாதிரி என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கானேன்னு இப்போ அடுத்தது விளையாட ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஆப்போனன்ட் டீம்ல உள்ள ரெட் டீம் கேப்டன் தான் திரும்பவும் ஸ்கோர் பண்றாங்க அதுக்கப்புறமா என்ன இன்னும் 2 பால் தான் இருக்கு 2 பாயிண்ட் தான் இருக்கு இந்த 2 பாயிண்ட்ஸ் தான் யார் வின்னர் அப்படின்றதை நியமிக்க போகக்கூடியது சோ ஆப்போனன்ட் டீம்ல உள்ள ரெட் டீம் கேப்டன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பால கண்டிப்பா நான் அடிச்சே ஆகணும் அது மட்டும் இல்லாம இதை நான் நெட் பக்கத்துல தான் அடிக்கணும் அப்படின்னா தான் அவனால கவுண்டர் அட்டாக் கொடுக்க முடியாது அதனால நான் நெட்டுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படி நெட்ல அடிக்கிறாங்க இவங்க யோசிச்ச மாதிரி அந்த பால் நெட்ல பட்டு ஹீரோ டீமோட இடத்துல போய் விழுது அப்படின்னா ஆப்போனன்ட் டீமுக்கு தானே பாயிண்ட்ஸ் வரும் சோ ஆப்போனன்ட் டீம் மறுபடியும் ஸ்கோர் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா அடிக்கிற எல்லா பாலையுமே வேணும்னே ரெட் டீம் கேப்டன் நெட் பக்கத்துல தான் அடிச்சு விடுறாங்க பூயாங்கால மறுபடியுமே அந்த பால டச் கூட பண்ண முடியல ஆனா இப்படியே போயிட்டு இருக்காதுல்ல ஃபுல்லாவே யான்சி இங்க இருந்து கமெண்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட்டையுமே இவன் வேணும்னே தான் லூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னா தானே அவனுக்கு பிரஷர் வரும் இந்த பிரஷர்ல எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படின்னு அவன் மேலேயே அவன் பிரஷர் போட்டுக்கிட்டு விளையாட ஆரம்பிப்பான் சோ ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட்டும் அவனா விட்டு கொடுத்து நமக்கு கிடைச்சதுன்னு எல்லாருமே அவன் அவ்வளோ நல்லா விளையாடுவானா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் ரெட் டீம் கேப்டன் மனசுக்குள்ள என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க நான் மட்டும் இந்த மேட்சை ஜெயிக்கல அப்படின்னா என் ஸ்கூல் பொண்ணுங்க எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்க அதனால இந்த தடவை நான் கண்டிப்பா இந்த மேட்சை ஜெயிச்சே ஆகணும்னு பொண்ணுங்க சிரிப்பாங்க அப்படின்றதுக்காக மேட்சை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரே பையன் இவனா தான் இருப்பான் இந்த தடவையுமே ரெட் டீம் கேப்டன் நெட் பக்கத்துல தான் பால் அடிச்சு விடுறாங்களா ஆனா எல்லாருக்கும் ஷாக் ஆகுற மாதிரி பூயாங் அந்த பால் அடிச்சு ஸ்கோர் பண்ணிடுறாங்க இதை ரெட் டீம் கேப்டனே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க செம்ம ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்களா ஆக்சுவலி பூயாங் யான்சி சொல்லி கொடுத்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க இப்ப யான்சியும் பரவாயில்ல இவனோட ஸ்டைலை இவன் சேஞ்ச் பண்ணிட்டான் இது ஒரு நல்ல ஆரம்பம்னு இந்த பக்கம் ரெட் டீம் கேப்டனும் பரவாயில்லையே இவனுக்கு ஸ்டைல கூட சேஞ்ச் பண்ண முடியுதா அப்படின்னா நமக்கு சரியான பார்ட்னர் தான் கிடைச்சிருக்காங்க ஆனா இந்த மேட்சை நான் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு 2 பேருமே விளையாட ஆரம்பிக்கிறாங்க இந்த தடவை 2 பேருமே பால மாறி மாறி அடிக்கிறாங்க ஆனா லாஸ்ட் பால பூயாங் அடிக்கும் போது அவங்களுக்கு தலையில அடிபட்டுடுது ஏன்னா நெட் பக்கத்துல தானே ஆப்போனன்ட் டீம்ல உள்ளவங்க பால் அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க பூயாங் அந்த பால் அடிக்க ட்ரை பண்ணும்போது
அவங்க தலை போயிட்டு போஸ்ட்ல முட்டி ரத்தம் வந்துடுது. உடனே ஆப்போசிட் டீம்ல உள்ளவங்க உனக்கு ரத்தம் வருது பாரு அப்படின்னு சொல்றாங்களா. பூயாங்கும் நம்ம ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான், நம்ம ரெண்டு பேருமே பிரஷருக்கு கீழே விளையாடுறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவோம், நான் கண்டிப்பா விட்டு கொடுத்துட மாட்டேன், நான் ஜெயிப்பேன் அப்படின்னு ரெட் டீம் கேப்டன் அப்படியே சிரிக்கிறாங்களா. உடனே பூயாங் தன்னோட ஸ்கார்பை எடுத்து தலையில அடிபட்டுக்குள்ள அதுல சுத்தி கட்டிட்டு நான் உன்னை ஜெயிக்காம விட மாட்டேன் அப்படின்னு தாத்தா இங்க இருந்து பரவாயில்ல ரெண்டு பசங்களுமே நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு அவங்க பசங்களை மட்டும் பெருசா சொல்லாம ஹீரோட டீம்ல இருக்கிறவங்களையுமே நல்ல விதமா சொல்றாங்க. இப்ப பூயாங் ஃபுல்லாவே ஸ்னேக் பால் டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ரெட் டீம் கேப்டனுக்கு ஸ்னேக் பால் டெக்னிக்கை எப்படி முறியடிக்கிறதுன்னு தெரியும், அதனால அவங்களும் திரும்ப அட்டாக் பண்றாங்களா. இங்க இருந்து யான்சி இவன் என்னதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா யான்சி ஆல்ரெடி பூயாங் கிட்ட நீ ஸ்னேக் பால் டெக்னிக் அதிகமா யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா பூயாங் அது கேட்காம ஃபுல்லாவே ஸ்னேக் பால் டெக்னிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா அட்வான்ஸ் ஸ்னேக் பால் டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலி அதையுமே ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிறவங்களால அடிக்க முடியும், சோ அவங்க அடிக்கிறாங்களா. ஆனா எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் ஆகுற மாதிரி அந்த பால் நெட்டை தாண்டி போகவே இல்லை, ஆப்போனண்டோட இடத்துலயே விழுந்துடுது. சோ பூயாங் ஸ்கோர் பண்ணிட்டாங்க, பூயாங் வின் பண்ணிட்டாங்க. இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி ஆயிடுது. ஹீரோட டீம் வின் பண்ணிடுச்சு அப்படின்னு எல்லாருமே என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பூயாங்க கை கொடுக்கறதுக்காக ரெட் டீம் கேப்டன் வராங்களா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உன் கூட விளையாடினது, நீ ரொம்ப நல்லா விளையாடினேன்னு. பூயாங்கும் இது வரைக்கும் ஆப்போனண்டா வந்தவங்க எல்லாருமே ஒன்லி கோவப்பட்டு போவாங்க, இல்லைன்னா ஏதாவது சொல்லிட்டு போவாங்க. இவன் என்ன ரொம்ப ஜாலியா பேசிட்டு போறான்னு, அதனால ஓகே நீயும் நல்லா விளையாடின அப்படின்னு திரும்ப சொல்றாங்க. இப்ப போகும்போது முதல்ல யார் தெரியுமா வந்து பூயாங்குக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது, கிவின் தான். ரெண்டு பேருமே டாம் அண்ட் ஜெரியா இருந்தா கூட ரெண்டு பேருக்குமே ஒருத்தரை பார்த்து ஒருத்தருக்கு கவலை இருக்குது. ஆனா கோச் வந்து பூயாங்க பயங்கரமா திட்டி விட்டுட்டு இருக்காங்க. என்னடா உனக்கு வேணும், கிரவுண்ட்ல அடிபட்டு சாக கடந்தா கூட ஒருத்தங்க கூட வெளியில மேட்சை விட்டு கொடுத்துட்டு வரமாட்டீங்க போல, இந்த டீம்ல உள்ளவனுங்க எல்லாரும் இப்படிதான் இருக்கீங்கன்னு. அதுக்கு பூயாங்கும் அதான் உங்களுக்கு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்காக வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு. கிவினும் தலையில இப்படி அடிபட்டு நீ விளையாடணுமாடா, உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்க பூயாங்கும் அப்படின்னா நீ விளையாடும் போது உனக்கு அடிபடும் போது நாங்க கூப்பிட்ட உடனே வெளியில வந்துடுவியோ அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாருமே மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானுங்களா இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு. இவன் நல்லா தான் இருக்கான், கிளம்புங்க கிளம்புங்கன்னு கிளம்பி போயிடுறாங்க. இது செம காமெடியா இருக்குது. இப்போ யான்சி தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக பூயாங் பக்கத்துல போயிருக்காங்களா. பூயாங் சொல்றாங்க நீ எவ்வளவுதான் டேட்டாவை எனக்கு காமிச்சாலும் என்னோட வழி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுபடி தான் நான் விளையாடுவேன்னு. இதை கேட்கும் போது ஹீரோவுக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்படின்னா பூயாங் அவனோட ஸ்டைலை கண்டுபிடிச்சிட்டான், நான் மட்டும் எதுக்காக என்னோட ஸ்டைலை கண்டுபிடிக்காம இருக்கேன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. யான்சியும் ஓகே ஓகே உன்னோட ஸ்டைல்லே நீ விளையாடு, எப்பவுமே டேட்டா மட்டுமே கை கொடுக்காது அப்படின்றத நீ எனக்கு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன்னு. இந்த பக்கம் 3 மேட்சையும் தொடர்ந்து ஜெயிச்சதுனால ரெட் டீம் தோத்து போயிட்டாங்க அப்படின்னு எல்லாருக்குமே அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஆனாலும் ரெட் டீம்ல உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷமா ஜாலியா குதிச்சு இருப்பாங்களா. இதை பாக்குற ஹீரோட டீம்ல இருக்க எல்லாருமே இவனுங்க என்ன பைத்தியக்காரங்களா, எதுக்காக இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தோத்து போய் கூடன்னு. ஆனா தாத்தா ரெட் டீம் கேப்டனை கூப்பிட்டு அவனுக்கு அடிபட்டு இருந்துச்சுல போய் பார்த்துட்டு வா எப்படி இருக்கான்னு விசாரிச்சுட்டு வான்னு. ரெட் டீம் கேப்டனும் ரொம்ப சந்தோஷமா பூயாங் பக்கத்துல வந்துட்டு உனக்கு அடிபட்டது எப்படி இருக்கு, நீ நல்லா விளையாடின அப்படின்னு சொல்றாங்க. பூயாங்கும் எனக்கு அடி எதுவும் படல, நான் இப்ப நல்லா தான் இருக்கேன், நீயும் நல்லா விளையாடின அப்படின்னு சொல்றாங்களா. ரெண்டு பேருமே ஒருத்தர் என்கரேஜ் பண்ணிக்கிறாங்க. இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ரெட் டீம் கேப்டன் ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோ உன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு போறாங்க. ஹீரோவை இவன் எதுக்காக என் பக்கத்துல வரான் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா ரெட் டீம் கேப்டனும் இன்னைக்கு நீ விளையாடுவேன்னு நினைச்சேன், ஆனா உன் கூட விளையாடுறதுக்கு எனக்கு சான்ஸே கிடைக்கல, நம்ம ரெண்டு பேருமே நாளைக்கு மீட் பண்ணலாம் சரியா, எனக்கு உன் கூட விளையாடணும், அது எனக்கு ரொம்ப ஏக்கமா இருக்குதுன்னு. ஹீரோவும் விளையாடலாம் ஒரு நாள் கண்டிப்பா விளையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஓகே பாய்னு கிளம்பி போறாங்களா. ஹீரோ பார்த்துட்டு இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, தோத்தா கூட இந்த மாதிரி சந்தோஷமா இருக்க முடியும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது, இப்படி இருக்கிறது கூட நல்லா தானே இருக்கு அப்படின்னு இன்னைக்கு தான் அதை பத்தி எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ இது வரைக்கும் தோத்து போனா என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கவே மாட்டாங்க, ஃபுல்லாவே அவங்களுக்கு ஜெயிக்கணும், நான் ஜெயிப்பேன் அவ்வளவுதான், அதுக்கு மேலாம் எதுவுமே ஹீரோக்கு தெரியாது. இங்க கட் பண்ணா சாய் டீம்ல உள்ள ஒருத்தன் வந்துட்டு அவங்க டீம்மேட்ஸ் எல்லாரையுமே கூட்டிட்டு போறான். சாய் டீம் மறந்து போயிடாதீங்க, நம்ம ஹீரோவோட டீம் கூட விளையாடும் போது எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு ஒரே நேரத்துல ஒட்டுமொத்த கும்பலும் கிளம்பி போயிருப்பாங்களே, கேமை கிவ் அப் பண்ணிட்டு அந்த டீம்ல உள்ளவனுங்க தான் சாய் டீம். சோ இவன் திருட்டுத்தனமா என்ன கொண்டு வந்திருக்கான் அப்படின்னா நான் ஹீரோட டீம் எதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன், அதான் அவங்க கிட்ட இருந்து திருடி கொண்டு வந்திருக்கேன்னு. எல்லாருமே அப்படியே அவங்களோட ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பேக் திறந்து யான்சியோட ஜூஸ் இருக்குமே அதை எடுத்து வைக்கிறான். இதெல்லாம் அவனுங்க குடிச்சதுனாலதான் அவனுங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு. யான்சியோட ஜூஸை பத்தி தெரியாம இந்த பசங்க அதை திருடிட்டு வர வந்திருக்காங்க. இப்ப எல்லாருமே நம்மளும் இதை குடிச்சு அடுத்த மேட்ச்ல நம்ம வின் பண்ண போறோம், ஹீரோட டீமே நம்ம வின் பண்ண போறோம், அடிச்சு தூள் கிளப்ப போறோம் அப்படின்னு அதை குடிக்கிற
போறானுங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் யான்சி ஐயோ என்னோட சூப்பை நான் இங்க தானே வச்சேன், அது எங்க போயிடுச்சு, ஜூஸ காணுமே தேடிட்டு இருக்காங்களா. அப்போ அனௌன்ஸ்மெண்ட் வருது, சாய் டீம்ல உள்ள எல்லாருக்குமே ஏதோ வயிறு வலி வந்துடுச்சு, எல்லாருமே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு இருக்காங்க, அதனால அவங்க கேமை கிவ் அப் பண்ணிட்டாங்கன்னு. இதை கேட்ட உடனே யான்சி திருட்டு பசங்களா என்னோட ஜூஸை நீங்க தான் ஆட்டை போட்டீங்களா அப்படின்னு. யான்சிக்கே தெரிஞ்சிருக்கு அவங்க ஜூஸை குடிச்சா இந்த மாதிரிலாம் சைடு எஃபெக்ட் வரும்னு. இருந்தாலும் அதே ஜூஸை தான் திரும்ப திரும்ப ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்படி ஒரு ஜூஸ் மட்டும் நம்மளோட லைஃப்ல நமக்கு கிடைச்சிடவே கூடாது. இங்க கட் பண்ணா ஹீரோ நைட்டுமே லேட் நைட் ஆகியுமே விளையாடிக்கிட்டே இருப்பாங்களா. ஹீரோட அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும், இவன் எதுக்காக இவ்வளோ லேட் நைட் வரைக்குமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. ஹீரோ பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு உள்ள வரும்போது அவங்க அப்பாவும் நான் உன்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா, வால்யூம் அதிகமா வச்சுட்டேனோ அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஒன்னும் இல்லைன்னு சொல்றாங்க. ஹீரோட அப்பாவும் நான் வேணா உனக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கவா, உனக்கு ஏதாவது டயர்டா இருக்கான்னு கேட்க ஹீரோவும் என்ன இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா என் அப்பா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு தண்ணி எடுத்து குடிக்க போறாங்க. அப்பதான் தாத்தா சொன்ன விஷயங்களை உங்களுக்கு ஞாபகம் வருது. எப்பவுமே நீ ஒரே விஷயத்த ட்ரை பண்ணிட்டு இருந்த அப்படின்னா புதுசா ஒரு விஷயத்த நீ எப்பதான் ட்ரை பண்ண போற அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல. எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அண்ணாயி நின்னுட்டு இருக்காங்க எதுவுமே சொல்லாம ஸ்டாச்சு மாதிரி. அதை பார்த்துட்டு அவங்க அப்பாவும் நீ என்கிட்ட ஏதாவது பேசணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்க ஹீரோவும் இல்ல இல்ல நான் குளிக்க போறேன் அப்படின்னு குளிக்க போயிடுறாங்க. ஹீரோட அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, தான் பையன் மனசுக்குள்ளே எதையோ போட்டு குழப்பிட்டு இருக்காங்கன்னு. அடுத்த நாள் காலையில ஹீரோவுக்காக ஒட்டுமொத்த டீமுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இவன் மேட்ச் இருந்தாலும் லேட்டா வருவான்னு பார்த்தா இன்னைக்கு நமக்கு மேட்சே கிடையாது, ஆனா கூட லேட்டா வராம பாரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ வராங்க. எல்லாருமே இன்னைக்கு என்னடா சொல்ல போற, பிரெக்னன்ட் லேடியை பாதி வழியில பார்த்தேன், அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனேன், அந்த கதையை தானே சொல்ல போறேன்னு கேட்க ஹீரோவும் இல்லையே நான் இன்னைக்கு எல்லா நாளை விட சீக்கிரமா வந்திருக்கேன்னு. யான்சியும் ஆமா அவன் சொல்றது கரெக்ட், நமக்கு மேட்ச் இருக்கும்போது அவன் இதை விட லேட்டா வருவான், இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கான்னு. எல்லாருமே போச்சு இவனை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி ஓகே வந்துட்டல வா போயிட்டு நம்ம நம்பர் 2 டீம் இன்னைக்கு விளையாட போறாங்க, அதை கவனிக்கலாம் அப்படின்னு நம்பர் 2 கேப்டன் விளையாடிட்டு இருக்கிறது இப்ப எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்களா. நம்பர் 2 கேப்டன் ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிறவனா ஒரு ஸ்கோர் கூட பண்ண விடல, அவன் செம்ம டயர்ட் ஆயிட்டான். ஆனா நம்பர் 2 கேப்டன் டயர்டும் ஆகவே இல்லை, அவங்களுக்கு விசரத்து கொட்டவே இல்லை. அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய சியர் அப் டீம் இருக்கே அவங்க எல்லாம் செம்மையா சியர் அப் பண்ணிட்டு இருக்காங்க. யூனிஃபார்ம் போட்டு எல்லாரும் ஒரே மாதிரி பொருளை வச்சுட்டு ஏதோ நிறைய ட்ரைனிங் கொடுத்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் நம்மளோட டீம் மட்டும் இந்த நம்பர் 2 டீம் கூட விளையாடினாங்கன்னு வச்சுக்கோயே, நம்மளும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸை கொண்டு வந்து நம்மளோட சியர் அப் டீம் தான் நல்ல டீம் அப்படின்னு காட்டணும் சரியானு அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்பர் 2 டீம் கேப்டன் நிறைய ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மேட்சை பார்க்கறதுக்காக ஹாய்வாய் டீம்ல இருக்கிறவங்களும் வந்திருப்பாங்க. இப்போ நம்பர் 2 டீம் வந்து ஜெயிச்சிருச்சா, ஸோ ஹீரோட டீம் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹாய்வாய் டீம் வந்து கதை பார்க்கறாங்க. இவனுங்க எதுக்காக இந்த மேட்சை பார்க்க வந்திருக்கானுங்க, இவனுங்க பொதுவா யார் விளையாடுறதையுமே பார்க்க வர மாட்டானுங்களே அப்படின்னு சொல்லி கேட்க ஏன்னா அவனுங்களுக்கு நம்பர் 2 டீம் தான் அவங்களோட சரியான ஆப்போனன்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளோட ஸ்ட்ரென்த் பத்தி அவனுங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியல, நம்மள அவனுங்க தர குறைவா எடை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா கடைசியா அவனுங்க ஃபேஸ் பண்ண போறது நம்மளதான் அப்படின்ற விஷயம் கூட அவனுங்களுக்கு தெரிய போறது இல்லன்னு. இந்த பக்கம் ஹாய்வாய் டீமும் ஹீரோட டீமும் பாத்துட்டாங்களா, ரெண்டு பேரும் ஒருத்தர் முறைச்சிட்டு இருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய யான் இருக்கான்ல அவன் எழுந்திருச்சு ஹீரோவை பார்த்து ஏய் நீ தானே அந்த ஸ்பிளிட் லெக் டெக்னிக்கை யூஸ் பண்ற பையன், ஒன்னெல்லாம் எப்படிதான் டீம்ல வச்சிருக்கானோ தெரியல அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. ஹீரோட டீம்ல இருக்க எல்லாருக்குமே கோவம் வருது. முக்கியமா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோயின் சொல்றாங்க அவன் தான் நல்லா விளையாடுவான், எனக்கு தெரிஞ்ச ஹீரோ தான் நல்ல பிளேயர் தெரியுமான்னு. அது ஹீரோவுக்கு கேட்டுதான் இருக்கும், அதனால அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஹாய்வாய் டீம்ல இருக்கிற எல்லாருமே சரி நம்ம இனி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் கிளம்பலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்களா. அவங்க போனதுக்கு அப்புறமா கியூவின் எழுந்திருச்சு நான் இருக்கிறது வரைக்கும் எங்க டீம்ல இருக்க எவன் மேலேயும் உங்களால கை வைக்க முடியாதுடா, நாங்க தாண்டா ஜெயிப்போம்னு சொல்றாங்களா. ஜின்லியும் ஆமா சார் அவங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு. கியூவினும் ஐயோ அவனுங்க போனதுனால தானே நானே பேசினேன் அப்படின்னு வாய் மூடிட்டு அமைதியா இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயின் ஹீரோவையே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்களா. ஆனா ஹீரோ கண்டுக்காத மாதிரியே போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது, அதனால நீ பஸ் ஸ்டாப்புக்கு தான் போயிட்டு இருக்கியான்னு கேட்க ஹீரோவும் ஆமா ஆனா நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் மறந்துட்டியா எல்லா நாளுமே நம்ம சேர்ந்து தானே போவோம்னு கேட்ட உடனே ஹீரோவும் ஆமா ஆனா இங்க பஸ் ஸ்டாப் எங்க இருக்குன்னு எனக்கு கரெக்டா தெரியலையே இந்த பக்கம்னு சொல்ல ஹீரோயினும் அந்த பக்கம் தான் இருக்கு அப்படின்னு காமிச்சு கொடுக்குறாங்க. ஹீரோ அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் அங்கேயே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ திரும்பி பார்த்து என் கூட வரலையான்னு கேட்குறாங்க. ஹீரோயினும் இதோ வந்துட்டேன் அப்படின்னு சேர்ந்து போறாங்க. இது ஹீரோயினுக்கு ஒரு பழக்கமாவே ஆயிடுச்சு. வழிய சொல்லி கொடுத்துட்டு ஹீரோ போகும்போது திரும்பி பார்த்து ஹீரோயினை கூப்பிட்ட உடனே ஓடி போறது ஏதோ பப்பி குட்டி மாதிரி. இங்க கட் பண்ணா கேப்டன்
கேப்டன் டாக்டரை பாக்குறதுக்காக போயிருப்பாங்களா? டாக்டரும் இந்த கையை வச்சுட்டு விளையாடாதன்னு உங்ககிட்ட எவ்வளவு நாள் சொல்றதுன்னு கேப்டனும் என்னோட கை இப்ப நல்லா தான் இருந்த மாதிரி இருக்குது, நான் அடிக்கடி பிராக்டிஸ் பண்ணுவேன், என்னால அதிகமா யூஸ் பண்ண முடியுதுன்னு டாக்டர் சொல்றாங்க. நீ டாக்டரா இல்லைன்னா நான் டாக்டரா? கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. ஒருவேளை நீ உன்னோட கையை அதிகமா யூஸ் பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயே, உன்னால கண்டிப்பா அதுக்கப்புறமா ஃபியூச்சர்ல யூஸ் பண்ண முடியாம ஆயிரும்னு. அதுக்கு கேப்டனும் ஆனா எனக்கு ஒரு மேட்ச் இருக்கே, ஒரே ஒரு மேட்ச், அந்த ஒரு மேட்ச்ல மட்டும் நான் விளையாடினேன்னா போதும்னு. டாக்டரும் ஒருவேளை நீ அந்த மேட்சை விளையாடணும்னு ஆசைப்பட்டானா உன்னோட கையையுமே நீ மறந்துரு, அதுக்கப்புறமா உன்னால ராக்கெட் டைம் பிடிக்க முடியாது, உன்னால அந்த கையை யூஸ் பண்ணவும் முடியாது, பரவாயில்லையே அப்படின்னு கேக்குறாங்க. கேப்டன் அதே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா கேப்டனுக்கு விளையாடியே ஆகணும் இந்த மேட்சை, அதனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னுமே பஸ் வரவே இல்லையா? அதனால ஹீரோ உன்னோட டென்னிஸ் பிராக்டிஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்க ஹீரோயினும் நல்லா போயிட்டு இருக்கு, ஆனா என்ன மன்னிச்சிரு, நீ சொல்லி தந்த டெக்னிக்கை என்னால யூஸ் பண்ண முடியலன்னு. ஹீரோவும் பரவாயில்ல, நீயே ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சல, அது நீ நல்லா தானே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கன்னு. ஹீரோயின் ஆமா நான் நல்லா தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா ஜிம்ல சேரணும் அப்படின்ட்டு என்னோட கனவை விட்டு கொடுத்துட்டேன்னு. ஹீரோ என்ன விட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா? ஹீரோயினும் நான் டென்னிஸை விட்டு கொடுக்கல, டீம்ல சேர வேண்டாம் அப்படின்னு தான் நினைச்சேன், ஏன்னா என்னால டீம்ல சேர்ந்தெல்லாம் ப்ரெஷர் எடுத்தெல்லாம் விளையாட முடியாது. ஆக்சுவலி நான் டென்னிஸ் விளையாட ஆரம்பிச்சதே ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான், எனக்கு டென்னிஸ் பிடிக்கும், அதுக்காக தான் நான் விளையாட வந்தேன். ஸோ நான் டென்னிஸ் விளையாடுவேன், குரூப்ல சேரலனா கூட பரவாயில்ல, நான் டென்னிஸ் விளையாடினா அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கும்லான்னு. ஹீரோவுக்கு இதை கேட்ட உடனே இன்னும் ஆச்சரியமா இருக்கும், டென்னிஸ் பிடிச்சு கூட விளையாடுவாங்களா, உன்னோட ஆப்ஷன் ரொம்பவே எக்ஸலென்ட்டா இருக்குன்னு. ஹீரோயினும் தேங்க்யூ சொல்றாங்க. ஹீரோ டைமை பார்த்துட்டு இன்னும் பஸ் வர மாதிரி தெரியல, அதனால நான் நடந்து போறேன், நீ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணு, நாங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினும் நெக்ஸ்ட் மேட்ச்ல கண்டிப்பா நீ வின் பண்ணுவேன்னு ஹீரோவுக்கு என்கரேஜ் பண்றாங்க. ஹீரோ சிரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அடுத்த நாள் காலையில பர்னிங் கூட ஹீரோ மேட்ச் விளையாடுறாங்களா? பர்னிங் அடிக்கக்கூடிய பால் ஹீரோட தொப்பியில போட்டு தொப்பியே கீழே விழுந்துடும், ஹீரோ தோத்து போயிடுவாங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜயலுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அதனால ஜயலும் ஹீரோ கிட்ட போயிட்டு நீ என்ன விளையாடிட்டு இருக்க, நீ முதல்ல நல்லா தான் விளையாடிட்டு இருந்த, ஆனா இப்ப நம்ம ஃபைனல்ஸ் நெருங்கிக்கிட்டே இருக்கோம், இந்த நேரத்துல இப்படியா நீ விளையாடுவ, நம்ம எல்லாரோட ஸ்கூலோட மானமே உன்னோட கையில தான் இருக்கு, ஆனா நீ இப்ப போயிட்டு பேசிக் புக் எல்லாம் படிச்சு டென்னிஸ்னா என்ன அப்படின்னு கத்துக்கிட்டு இருக்கியா? எனக்கே தெரியும் டென்னிஸ்னா என்னன்னு, உனக்கு தெரியாதா? இத்தனை மேட்ச் விளையாடி ஜெயிச்சல்ல, இனி உன்னால விளையாட முடியாதா அப்படின்னு கேட்டு ரொம்ப சண்டை போடுறாங்க. அதுக்கு ஹீரோவும் அப்படியா, உனக்கு ஃபர்ஸ்ட் ராக்கெட்டை பிடிக்க தெரியுமா, உனக்கு பிடிக்க தெரிஞ்சது அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் மேட்ச் போட்டு பாத்துடலாமான்னு. ரயலும் ஒன்ன மாதிரி எனக்கு வேற வேலையில நினைச்சிட்டு இருக்கியா, கீழே கிடக்கக்கூடிய எல்லா பாலையுமே ஃபர்ஸ்ட் பறக்கி அடுக்கணும், இதுதான் எனக்கு கொடுத்துருக்க வேலை, அதை நான் ஃபர்ஸ்ட் பண்ணி முடிக்கணும், அதுக்கப்புறமா தான் என்னால உன் கூட வந்து மேட்ச் விளையாட முடியும்னு சொல்றாங்க. ஹீரோ அப்படின்னா நான் வெயிட் பண்றேன்னு சொல்றாங்களா? ஜயலும் வெயிட் பண்ணு, நான் உன் கூட கண்டிப்பா விளையாடியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலை பறக்கிறதுக்காக கோவமா போறாங்க. ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஹீரோவை கோச் அவங்களோட கேபினுக்கு கூப்பிட்டு விட்டுட்டு நீ கொஞ்ச நாளைக்கு பிராக்டிஸ் பண்றத ஸ்டாப் பண்ணுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் நான் எதுக்காக ஸ்டாப் பண்ணணும், நான் நல்லபடியா தானே விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்ல கோச்சும் ஆனா நீ குழப்பத்துல இருக்கு, உனக்கு புரியுதா, நீ ரொம்பவே டயர்டா இருக்க, நிறைய டெக்னிக்ஸை நீ யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட ஸ்டைல் என்ன அப்படின்றத நீ புரிஞ்சுக்கணும்னா இங்க வந்து பிராக்டிஸ் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் நீ நல்லா ரெஸ்ட் எடு, உன்னோட மைண்டுக்கு நிறைய ரெஸ்ட் கொடு, அதுக்கப்புறமா நீ திரும்ப வா, நீ திரும்ப வரும்போது கண்டிப்பா உனக்கான டெக்னிக்கை நீ கண்டுபிடிச்சிருப்ப அப்படின்னு நான் நம்புறேன்னு. ஹீரோவும் நான் கூடிய சீக்கிரமே திரும்ப வருவேன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோவுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு போன் வரும், அடிச்சு பிறண்டு ஹீரோ ஓடுறாங்க. ஆக்சுவலி அந்த போன் கால்ல ஹீரோட அப்பா தான் பேசி இருப்பாங்க, எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சாரி என்ன மன்னிச்சிட்டு, இதுக்கு மேல என்னால டென்னிஸே விளையாட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன்னு. ஹீரோக்கு இதை கேட்டோடனே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். அவங்க அப்பா கூட நடந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசிச்சு பாக்குறாங்க. அவங்களுக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் கலங்கி வருது, இருந்தாலும் அழக்கூடாது அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போயிட்டு என்னோட அப்பா எங்க இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்களா? ரிசப்ஷன்ல இருக்கவங்களும் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு கேபினை போயிட்டு ஹீரோ ஓபன் பண்ணி பாக்குறாங்களா? அதுல மம்மி மாதிரி உடம்பு ஃபுல்லா கட்டு போட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ஹீரோ அதை பார்த்து பயந்தே போயிடுறாங்க. ஆனா அது அவங்களோட அப்பா கிடையாது. அதனால அவங்க அப்பாவை தேடி அடுத்த இடத்துக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோட அப்பாவுக்கு என்ன இருக்குன்னு தெரியுமா? ஒரே ஒரு சுண்டு விரல்ல தான் அடிபட்டு இருக்கும். அந்த சுண்டு விரல்ல அடிபட்டுறதுக்கு வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு நர்ஸ் கிட்ட எல்லாம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் மேட்ச் விளையாடும் போது என்னோட டிமாண்ட் என்ன தெரியுமா? எனக்கு கால்ல ஒரு தடவை அடிபட்டு இருந்துச்சு, அது சரி பண்றதுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த எல்லா டாக்டருமே கியூ கட்டி நின்னுட்டு இருந்தாங்க அப்படின்னு செம்ம ஜாலியா விளையாடி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கதவை திறந்து உள்ள வந்து பாத்துடுறாங்க. ஹீரோட அப்பா டக்குன்னு கீழே உட்கார்ந்துடுறாங்களா?
ஹீரோ பார்த்துட்டு உங்களுக்கு அடிபட்டிருக்கு, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னாங்கன்னு சொல்ல ஹீரோட அப்பாவும் ஆமா கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா, காரோட வீல் லைட்டா என்னோட விரல்ல ஏறிடுச்சுன்னு சொல்றாங்க. ஹீரோவும் உங்களால இனி டென்னிஸ் விளையாடவே முடியாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்க ஹீரோட அப்பாவும் ஆமாடா என்னோட கையில அடிபட்டு இருக்குல்ல, கை வந்து ஹார்ட்டுக்கு தானே நேரா கனெக்ட் ஆயிருக்கு, அப்படின்னா நான் ராக்கெட் எடுத்து விளையாடினேன் அப்படின்னா எனக்கு நெஞ்சு வலிக்கும்ல, அதனாலதான் இப்படி சொன்னேன்னு. அதுவும் சிரிக்காம சீரியஸ் டோன்ல சொல்லுவாங்களா. ஹீரோக்கு செம்ம காண்டாயிடும். அதனால அங்க இருந்து அப்படியே ஓடி போயிடுவாங்க. ஹீரோட அப்பாவும் டேய் நில்லுடா, கோபப்படாதடா கோபப்படாதடா அப்படின்னு பின்னாடியே போக பாக்குறாங்க. ஆனா போகல. ஒரு சுண்டு விரல்ல அடிபட்டதுக்கு ஹீரோவை இந்த அளவு பயமுறுத்தி இருக்காங்க. இப்ப ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில வந்து உட்காந்துட்டு நல்ல வேளை என் அப்பாவுக்கு எந்த அடியுமே படல, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்றாங்க. உள்ள கோபப்பட்டாலும் வெளியில நிம்மதியா தான் இருக்காங்க. இங்க கட் பண்ணா நைட் ஆயிடுச்சு. இங்க கட் பண்ணா ஹீரோ பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. அங்க ரெட் டீம் கேப்டன் போயிடுறாங்க. ஏய் உன் கூட நான் தனியா மேட்ச் போடணும்னு சொன்னேன்ல, நீ வரவே இல்ல பாரு, நம்ம 2 பேரும் மேட்ச் விளையாடியும் பரவாயில்ல, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ சூப்பு கொடுக்குறாங்களா. அதை பார்த்துட்டு ஹீரோ சூப்பா யான்சியோட சூப்பு குடிச்சு தலை சுத்து வர மாதிரி இவனுங்க எதையாவது கொண்டு வந்துட்டானுங்களா அப்படின்னு முழிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ரெட் டீம் கேப்டன் அதை குடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட நீ குடி, இரு நான் உனக்கு திறந்து குடுக்குறேன் அப்படின்னு திறந்தெல்லாம் குடிக்கிறாங்களா. ஹீரோ என்னமோ விஷத்தை குடிக்க சொன்ன மாதிரி அப்படி கஷ்டப்பட்டு வாயில வைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குடிக்கிறாங்க. ரெட் டீம் கேப்டனும் நாளைக்கு நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல விளையாட போறோம், சும்மா ஜாலியா தான் விளையாட போறோம், நல்லா இருக்கும், நீ எங்க கூட வரியான்னு ஹீரோ யோசிக்கிறாங்க. ஆல்ரெடி கோச் வந்துட்டு விளையாட வர வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு ரெஸ்டட்னு சொல்லிட்டாங்க. சோ ஹீரோ எப்படியும் வெட்டியா தான் இருக்க போறாங்க. அதனால போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளாடி ரெட் டீம் கேப்டனும் நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்றேன் எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றத, உன்னோட மொபைல் நம்பர் என்கிட்ட இருக்கு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ ரெட் டீம் கேப்டன் சொன்ன இடத்துக்கு போயிருக்காங்க. நீ லேட்டா வந்துட்ட அப்படின்னு சொல்ல ஹீரோவும் நான் உன்னை இங்க வரணும்லாம் வரல, இந்த பக்கமா நடந்து போனேன், சரி ஓகே இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன், அவ்வளவுதான் அப்படின்னு. ரெட் டீம் கேப்டனும் அதான் வந்துட்டல வா சேர்ந்து விளையாட போலாம் அப்படின்னு விளையாடுறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு ஒரு ட்ரம் எடுத்து கையில கொடுக்குறாங்க. அதோட 2 பக்கமே கயிறை கட்டி 2 பேர் பிடிச்சிருக்கணும். அதை பார்த்துட்டு ஹீரோ இதை வச்சு என்ன விளையாட போறீங்க அப்படின்னு கேட்க ரெட் டீம் கேப்டனும் நிறைய பேர் பாலை இந்த ட்ரம்ல போட்டு அடிப்பாங்க, நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தோத்து போயிடுவோம், நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வின் பண்ணுவோம்னு. ஹீரோவும் இதுல தோத்து போனா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறதுக்கு முகத்துல டிராயிங் வரைஞ்சு விட்டுருவானுங்க அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோவுக்கு கோவம் வந்துடுது. அதனால நான் ஒன்னும் இந்த பிராக்டிஸ்க்கு வரல, இது டைம் வேஸ்ட் அப்படின்னு கிளம்பி போக போறாங்க. அப்ப தாத்தா எப்பவுமே லைஃப்ல ஒரே மாதிரியே இருந்துட்டு இருக்க முடியாதுல, ஏதாவது ஒன்று வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னா அதை ட்ரை பண்றதுக்கு அவ்வளோ பயம், என்ன புதுசா ஏதாவது நம்ம ட்ரை பண்ணி தோத்து போயிட்டோம்னா என்ன பண்றது, அதுக்கு பயந்துட்டு தானே புதுசான விஷயங்களை நீ ட்ரை பண்ணாம இருக்கான்னு கேட்க நம்ம ஹீரோவும் யார் சொன்னா நான் புதுசான விஷயங்களை ட்ரை பண்ண மாட்டேன்னு, அதுவும் நான் தோத்து போயிடுவேன் யார் சொன்னா, நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு விடாப்படியா போயிட்டு அந்த கேமை விளையாடுறாங்க. ஆனா கடைசியா 2 பேரோட ஃபேஸ்லயுமே நிறைய வரைஞ்சுதான் வச்சிருக்காங்க, ஏன்னா 2 பேரும் தோத்து போயிட்டாங்க. ஆனா ஹீரோ யாரு விட்டு கொடுக்க மாட்டாங்களே, அதனால அந்த ட்ரம்மை எடுத்துட்டு நம்ம 2 பேருமே டிஃப்ரெண்டான ஹைட்ல இருக்கும், அதனால நம்ம 2 பேருமே இந்த ஆங்கிள் தான் இந்த ட்ரம்மை பிடிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை ஹீரோ ரெட் டீம் கேப்டனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ரெட் டீம் கேப்டனும் அதை அப்படியே கேட்டுட்டு இந்த தடவை விளையாடுறாங்களா, பாலை அடிச்சிடுறாங்க. அத்தனை பேருமே ஹீரோவையும் ரெட் டீம் கேப்டனையும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்திருப்பாங்களா. ஸோ பாலை அடிக்க மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ரெட் டீம் கேப்டன் நாங்க வின் பண்ணிட்டோம், இப்போ யார் மேல பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாத்தா ஒரு பெரிய பிரஷ்ஷை எடுத்து கொண்டு வந்து ரெட் டீம் கேப்டன் கிட்ட கொடுக்குறாங்க. ரெட் டீம் கேப்டனும் இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீம் வச்ச துரத்தி அவங்களோட பேஸ்ல எதையோ வரைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு அதை பார்த்த உடனே சிரிப்பு வந்துடுது. சிரிச்சுட்டு எல்லாரும் விளையாடிட்டு இருக்கக்கூடியதே பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ முதல்ல கேம் விளையாடுறது அப்படின்றது முக்கியம் கிடையாது, கேமை ரசிச்சு சந்தோஷமா விளையாடணும், அதுதான் முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. முக்கியமா நம்ம ஹீரோயின் சொல்லி கொடுத்திருப்பாங்களே நான் டென்னிஸ் எனக்கு பிடிச்சதுனால தான் விளையாட வந்தேன், ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக கிடையாதுன்னு, அதையுமே யோசிச்சு பாக்குறாங்க. எங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவுக்கு தான் டென்னிஸ் பிடிச்சு விளையாட வந்தேனா இல்லைன்னா அடமெண்ட் ஆகி விளையாட வந்தேனா அப்படின்ற விஷயம் நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம ஹீரோ டென்னிஸ் பிடிச்சு தான் விளையாட வந்திருப்பாங்க. அவங்க அப்பா விளையாடுறத சின்ன வயசுல இருந்தே பார்த்து டென்னிஸ் அப்படின்றது அவங்களோட ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கு. ஸோ ஹீரோ அடுத்த மேட்ச்ல விளையாட போறாங்க, அதுவும் அவங்களோட புது டெக்னிக்கை யூஸ் பண்ண போறாங்க. புது டெக்னிக்கை கண்டுபிடிப்பாங்களா, ஃபைனல்ஸ்ல ஹாய்வாய் டீமை வின் பண்ணுவாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.